சொற்றுணை வேதியன் சோதி வாடவன் பொற்றுணை திருந்தடி பொருந்தக் கைதொழ கற்றுணை பூட்டிவோர் கடலிற் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில் மகா சிவராத்திரி விழாவை முன்னிட்டு இந்த பட்டிமன்றத்தை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய ஆலயத்தினுடைய தக்கார் மருத்துவர் மீனாட்சி சுந்தரம் ஐயா அவர்களே, இணை ஆணையர் செயல் அலுவலர் மதிப்பிற்குரிய திரு ஜே பரணிதரன் அவர்களே, பட்டிமன்றத்திலே விவாதம் செய்வதற்காக வந்திருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களே, ஆலயத்தை சார்ந்த நிர்வாக பெருமக்களே, திரளாக கூடியிருக்கக்கூடிய சிவபக்தர்களே, உங்கள் யாவருக்கும் எங்களுடைய பணிவான வணக்கத்தை நன்றியை முதற்கண் காணிக்கையாக்கி கொள்ளுகிறோம். சிவராத்திரி என்பது ரொம்ப சுருக்கமாக சொன்னால் விழித்திருக்க வேண்டும் என்பார்கள். எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, விழிச்சிருக்கிறதுனா கண்ணு விழிச்சிருந்தா போதும், தூங்காமல் இருக்கணும். இப்போ நான்லாம் சின்ன பையனாக இருக்கிற போது தூங்காமல் இருக்கிறதுக்கு எங்கள் வீட்டில் எங்கள் பாட்டி தாத்தாலாம் பரமபதம் விளையாடுவாங்க. அதில் பாம்பு ஏணிலாம் இருக்கு. அந்த சோவியை போட்டு பகடையை போட்டு விளையாடுவாங்க. உயரமாக போனவர் பாம்பு கொத்தி கீழே டொக்குன்னு இறங்கிட்டாருன்னு வைங்க, நாசமா போச்சும்பார். என்னைக்கு ராத்திரி? சிவராத்திரி அன்னைக்கு. சிவராத்திரி அன்னைக்கு கண்ணு முழிச்சு இருக்கணுங்கிறதுக்காக பரமபதம் விளையாண்டு பாம்பு கொத்திருச்சுன்னா நாசமா போச்சு. உடனே எங்க பாட்டி சொல்லும், உமக்கு இதுதான் நடக்கும், உங்களை பாம்பு தான் கொத்தும். என்ன விழாவுக்கு பேர் என்ன? சிவராத்திரி. சிவராத்திரி. அதை விட பெரிய கொடுமை ஒன்று உண்டு. இந்த சினிமா கொட்டகையில எல்லாம் சிவராத்திரியை முன்னிட்டு நடுநிசி காட்சி அப்படின்னு சினிமா போடுவான். சினிமாவில் வரக்கூடாத ஆட்டம் வரக்கூடாத பாட்டுலாம் வரும். அதை 10:30 மணிலேருந்து ராத்திரி 2 மணி 2:30 மணி வரைக்கும் சினிமா கொட்டையில் போய் உட்காந்து கண்ணு முழிச்சிருப்பாங்க. அதுக்கு பேர் சிவராத்திரி. பெரியோர்களே, நான் சொல்லுகிறேன், விழித்திருக்க வேண்டும் என்பது சிவராத்திரியினுடைய ஐதீகம், சாஸ்திரம். ஆனால் எது? இந்த கண்ணு விழித்திருக்க கூடாது, மனக்கண் அகக்கண் விழித்திருக்க வேண்டும். அந்த விழித்திருக்கிற அகக்கண்ணுக்குள்ளே சாட்சாத் சிவபெருமான் வந்து குடியிருக்க வேண்டும். அப்பதான் அதுக்கு பேரு சிவராத்திரி. நீங்க சிவனையே மறந்துட்டு சாஸ்திர சம்பிரதாயங்களை மட்டும் அனுஷ்டித்தீர்களானா அதுக்கு பேர் சிவராத்திரி கிடையாது. இன்னைக்கு ஏன் இவ்வளோ பெரிய விழா இந்த தமிழ்நாடு அரசு அறநிலையத்துறை ஏற்பாடு செய்திருக்கிறது? முதல்ல தமிழ்நாடு அரசினுடைய இந்து அறநிலையத்துறைக்கு நாம் வாழ்த்துக்களை தெரிவிக்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய மதத்தை, நம்முடைய பண்பாடுகளை, நம்முடைய பாரம்பரியத்தை, நம்முடைய பண்டிகைகளை கொண்டாட வேண்டும் என்பதற்கு இந்த அரசு முனைப்பு காட்டுகிறது என்பதற்காகவே நாம் பாராட்ட வேண்டும். இவ்வளவு பெரிய மேடை, இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான கூட்டம். ஏறத்தாழ நான் 52 ஆண்டுகளா பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்கு தெரிய இவ்வளவு வெளிச்சத்தில் நான் பேசினதே இல்லை. ஏதோ சினிமா ஷூட்டிங் மாதிரி இவ்வளவு பெரிய வெளிச்சம் போட்டு பிரமாதமா படுத்தி இருக்கிறாங்க. இதெல்லாம் எதனால வந்தது? அறிவியலால வந்தது. இந்த மேடை இவ்வளவு அலங்காரமா இருக்க, இந்த மைக் வச்சிருக்கிறாரு, அந்த வீடியோகிராஃபர் எடுக்கிறாரு, இதெல்லாம் எதனால வந்தது? அறிவியலால வந்தது. அறிவியல் வளர்ந்து கொண்டே போகிறது. சந்திரனுக்கு போறான், செவ்வாய் கிரகத்துக்கு போலாமான்னு நினைக்கிறான். அறிவியல் இவ்வளவு வளர்ந்துகிட்டே இருக்கையில மனித தன்மை குறைஞ்சுக்கிட்டே வருது. இதான் இன்னைக்கு தலைப்பு. தான் அறிவு வளர்ந்துகிட்டே போறது.
அன்பு குறைந்து கொண்டே வருகிறது. நீங்க எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள அறிவுள்ளவங்க தான் இருக்கிறாங்க இல்லையா? நீங்க கோ டு எனி டிபார்ட்மெண்ட், ஐதர் பிரைவேட் இல்ல கவர்மெண்ட், எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வேணாலும் போங்க, எல்லா டிபார்ட்மெண்ட்லும் அந்தந்த துறை சார்ந்த அறிவுள்ளவர்கள் தான் இருக்கிறார்கள். அப்ப அறிவுள்ளவர்கள் இருக்கிற இடங்களில் அநியாயங்கள் நடக்கக்கூடாதுல்ல? என்ன சார்? அறிவுள்ளவர்கள் இருக்கிற இடத்தில் அநியாயங்கள் நடக்கக்கூடாது இல்லையா? நடக்குது. அப்ப என்ன அடிப்படை, என்ன காரணம்? அறிவுள்ளவர்கள் இருக்கிற இடத்திலே அன்பு இல்லாமல் போய்விட்டது. அறிவுள்ளவர்கள் நிறைய இருக்கிறார்கள், உலகம் முழுக்க இருக்கிறார்கள். ஆனால் அன்பு குறைந்து கொண்டே வருகிறது, அன்புள்ளவர்கள் குறைந்து கொண்டே வருகிறார்கள். ஒரு திருக்குறள் புஸ்தகமோ ஒரு 500 ரூபாய் தாளும் ரோட்ல கிடந்ததுன்னா எதை எடுத்து பத்திரப்படுத்துவீங்க? சும்மா சொல்லுங்களேன், மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம சொல்லுங்களேன். 500 ரூபாய் தானே எடுப்பீங்க? எங்க ஊர்ல ஒரு பையன் திருக்குறள் புஸ்தகத்தை எடுத்தான். எனக்கு சே, நாடு இன்னும் ரொம்ப மொத்தமா கெட்டு போல இருக்க அப்படின்னு நான் அப்படி நினைச்சுக்கிட்டு டக்குன்னு 500 ரூபாய் எடுத்து திருக்குறள் புஸ்தகத்துல மறைச்சிட்டான். எப்படி? நன்றே தரினும் நடுவிகந்தாமாக்கத்தை அன்றே ஒளிய விடல்னு சொன்ன திருக்குறள் புத்தகத்துக்குள்ள எவன் பணத்தையே எடுத்து பதுக்குறான். அப்ப அறிவுள்ளவன் தான் அவன். ஏன்னா கையில வச்சுக்கிட்டு இருந்தா எவனாவது ஒருத்தன் வந்து இது ஏன் பணம்னு கேட்டுருவானோன்னு புத்திசாலித்தனமா எதுக்குள்ள மறைக்கிறான்? திருக்குறள் புஸ்தகத்துக்குள்ள மறைக்கிறான். வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா சண்டை சச்சரவு, குடும்பத்துல பாத்தீங்கன்னா சண்டை சச்சரவு. சிங்கப்பூர் போறதுக்காக ஏர்போர்ட் போயிருந்தேன். ஒரு கணவனும் மனைவியும் வந்தாங்க. கணவனுடைய நண்பர் வந்துட்டாருன்னு சொல்லிட்டு மனைவிட்ட போர்டிங் பாஸ் நீ போட்டு வாமான்ட்டான். யாரு? கணவன். அந்த பொண்ணு போய் போர்டிங் பாஸ் போட்டுது. அங்க உள்ள அந்த பொண்ணு, போர்டிங் பாஸ் போடுற பொண்ணு சொல்லிச்சு, மேடம் நீங்க கொஞ்சம் லேட்டா வந்திருக்கிறீங்க, அதனால உங்களுக்கும் உங்க கணவருக்கும் பக்கத்து பக்கத்துல சீட் இல்ல, உங்களுக்கு 2வது ரோலையும் உங்க கணவருக்கு 5வது ரோலையும் தான் சீட் இருக்கு, பரவாயில்லையானா? பரவாயில்ல மேடம், வேற வழி இல்லைன்னா போடுங்கோ அப்படின்னு சொல்லிடுச்சு. போட்டாச்சு. அப்புறம் கணவர் வந்தார். போட்டியா போர்டிங் பாஸ்? போட்டியா? போட்டங்க. ஆனா அதுல ஒரு சின்ன சிக்கலுங்க, உங்களுக்கு எனக்கும் பக்கத்து பக்கத்துல சீட் இல்லைங்க, எனக்கு 2வது ரோலையும் உங்களுக்கு 5வது ரோலையும் போட்டிருக்காங்க. அப்படியா? கணவன் மனைவின்னு சொன்ன பிறகுமா அப்படி போட்டாங்க? குடு அப்படின்னு போர்டிங் பாஸை வாங்கிட்டு போய் அந்த பொண்ணுகிட்ட போய், ஏமா நாங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, எங்களை பிரித்து வைக்கிறீங்க, வாட் நான்சென்ஸ் அப்படின்னோடனே அவன், அந்த பொண்ணு, சார் மன்னிச்சிருங்க சார், லேட்டாக வந்தீங்க சார், வேற வழி இல்லை சார், மன்னிச்சிருங்க சார் அப்படின்னோடனே இவன் சொல்ற, மன்னிப்புலாம் கேட்க வேண்டாம், என்னையும் அவளையும் பிரித்து உட்கார வச்சீங்களே, அதுக்கு நான் ஏதாவது பே பண்ணணுமான்னு கேட்டுறேன். இதுக்கு நான் ஏதாவது பே பண்ணணுமான்னு கேட்டோன்னா அந்த பொண்ணு சொல்லியிருக்கு, நீங்க ஒன்றும் பே பண்ண வேண்டாம் சார், உங்க மேடம் ஏற்கனவே பே பண்ணிட்டாங்க. இது என்னது? இதுக்கு பேர் குடும்பம். குடும்பத்தினுடைய அடிப்படை எது? அன்பு இல்ல. பள்ளிக்கூடத்தினுடைய அடிப்படை என்ன? அன்பு இல்ல. கல்விக்கூடம் வியாபாரம் ஆகக்கூடாதா இல்லையா? ஆயிடுச்சுல, அன்பு இல்லை. நீங்க எந்த துறைக்கு போங்க, மருத்துவத்துறை போங்க, காவல்துறை போங்க, நீதித்துறை போங்க, எந்த துறைக்கு போனாலும் அறிவுள்ளவர்கள் இருக்கிறார்கள், ஆனால் அன்புள்ளவர்கள் இல்லை. இந்த அன்பு வளர வேண்டும், இந்த அன்பு செழிக்க வேண்டும். திருவள்ளுவர் அன்புடைமை அப்படின்னு ஒரு அதிகாரம் எழுதினார், அறிவுடைமை அப்படின்னு ஒரு அதிகாரம் எழுதினார். அறிவுடைமைங்கிற அதிகாரத்தில் அறிவை பத்தி அத்தனை விஷயங்கள் சொல்றார். அறிவு அற்றம் காக்கும் கருவிங்கிறார். எவ்வது உறைவது அறிவு, அவ்வது உறைவது அறிவுன்னு சொல்றார். எவ்வது உறைவது உலகம், அவ்வது உறைவது அறிவுங்கிறார். பின்னாடி நடக்க போறத முன்னாடியே நமக்கு தெரிவிக்கிறது அறிவுங்கிறார். ஆவது அறிவார், அறிவுடையார் ஆவது அறிவார்.
இவ்வளவு பெருமையா அறிவை பத்தி பேசின திருவள்ளுவர் இன்னா செய்யாமைங்கிற ஒரு அதிகாரத்துல ஒரே ஒரு குறள்ல அறிவை தூக்கி போட்டு மிதிச்சிடுறார். அறிவினால் ஆகுவது உண்டோ? பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை. அடுத்தவன் துன்பத்தை பார்த்து உனக்கு மனச்சங்கடம் வரலனா, அவன் துன்பத்தை போக்குறதுக்கு நீ தயாராக இல்லைனா, நீ என்ன படிச்சிருந்த என்ன, உன்கிட்ட எவ்வளவு அறிவு இருந்த என்ன, உன்னுடைய அறிவினால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. உன்னிடத்தில் அன்பு இல்லை என்றால் உன்னுடைய அறிவினால் எந்த பிரயோஜனமும் இல்லை என்று திருவள்ளுவர் பாடினார். அப்ப அந்த அன்பு முக்கியமானது. உலகம் இயங்குவதற்கு அச்சாணியே அன்புதான். ஞாபகம் வச்சுக்கோங்க பெருமக்களே, நான் ஓப்பனா வெளிப்படையா சொல்றேன், உலகம் இயங்குவதற்கு அறிவு காரணம் அல்ல. உலகம் இயங்குவதற்கு காரணம் அன்பு. டொனால்டு ட்ரம்ப்கிட்ட எது அறிவு இருக்கு? அன்பு இல்ல. அதனாலதான் அந்த நாட்டை பிடிப்பேன், இந்த நாட்டை பிடிப்பேன், அந்த நாட்டு மேல சாங்ஷன் போடுவேன், அந்த நாட்டுக்கு டாரிஃப் அதிகமா போடுவேன், வரியை அதிகமா விதிப்பேன், நான் தான் கொம்பேன். என்ன காரணம்? அறிவிற்கு அன்பில்ல. உலகம் முழுக்க இன்னைக்கு பிரச்சனைகளும் சண்டைகளும் சச்சரவுகளும் நடந்து கொண்டிருக்குன்னா காரணம் அன்பு இல்லை. பாரதிட்ட போய் கேட்டீங்கன்னா, அன்புடையார் இன்புற்று வாழ்தல் இயல்பு. என்ன அழகான வாக்கியம் தெரியுமா? எல்லாரும் இன்பமா இருக்கிறதுக்கு கார் வேணும், பங்களா வேணும், அழகான பொஞ்சாதி வேணும், அடக்கமான பிள்ளைங்க வேணும், பக்கத்து வீட்டுக்காரன் சண்டைக்கு வராம இருக்கணும். இதெல்லாம் இன்பமா இருக்கிறதுக்கு இதெல்லாம் வேணும். இப்ப நான் போய் ஒரு போட்டோகிராஃபர்கிட்ட என்னை அழகா படம் எடுங்கன்னா எப்படி? அவனே சிரிப்பானா இல்லையா? சரி, என்ன சார் இருக்கிறது தானே சார் வரும். இதெல்லாம் இன்பம்னு நினைக்கிறான். நல்ல சட்டை, நல்ல துணிமணி, நல்ல சாப்பாடு, நல்ல பஸ், நல்ல ட்ரெயின், நல்ல ஏரோப்ளேன், எல்லாம் இன்பம்னு நினைக்கிறான். பாரதி ஒத்த வார்த்தையில சொன்னா, அன்புடையார் இன்புற்று வாழ்தல் இயல்பு. இன்பமாக வாழ வேண்டும் என்றால் அதுக்கு என்ன வேணும்? அன்பு வேணும். அன்பு செய்தல் தான் தவம். தவம்னா கண்ணை மூடிக்கிட்டு ஜடாமுடி வளர்த்துக்கிட்டு தாடி வளர்த்துக்கிட்டு எங்கேயாவது காட்டுல குகைக்குள்ள போய் உட்கார்ந்துக்கிட்டு அதுக்கு பேரு தவம் இல்லை. அன்பு செய்தலே தவம். அன்பிற்சிறந்த தவம் இல்லை பாரதி. அப்ப இந்த அன்பு குறைந்து கொண்டே வருகிறதே. இந்த அன்பை செழிக்க வைப்பதற்கு, இந்த அன்பு பயிரை செழிக்க வைப்பதற்கு எது தேவை? ஒரு பயிர் செழிக்கணும்னா உரம் வைக்கணும், தண்ணீர் பாய்ச்சணும்ல. தண்ணீரும் உரமுமாக இருப்பது எது? அன்பு பயிர் செழிப்பதற்கு தண்ணீரும் உரமுமாக இருப்பது எது? இந்த பக்கம் பார்த்தா ராஜாராம் சென்னையில வழக்கறிஞரா இருக்கிறார். இருந்தாலும் ஒரு மனுஷன் எந்திரிச்சு கும்பிடையில இப்படி அமைதியா இருக்கக்கூடாது. அவன் வேலை மணிக்கிட்டு எந்திரிச்சு கும்பிடுறான்ல, அது அந்த கும்பிடுறத அங்கீகரிக்கலாம்ல. எல்லாம் ஓம் சிவாய நமக. ஒருத்தர் எந்திரிச்சு கும்பிட்டாருன்னா அவருக்கு என்ன உட்கார்ந்து கால் வலிக்குதுன்னா எந்திரிக்கிறாரு? நான் அவர் அறிமுகப்படுத்துறேன், எந்திரிச்சு கும்பிடுறாருன்னா நீங்க ஒரு கை தட்டினீங்கன்னா அவருக்கு ஓகே, நம்ம கும்பிட்டதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குன்னு யோசிப்பாரு. இப்ப இந்த அம்மாவை அறிமுகப்படுத்தல, அந்த அம்மா எந்திரிக்கிறதுக்கே யோசிக்கும். சபை அமைதியா இருக்கணும். அதுக்காக இவ்வளவு அமைதியா இருக்கக்கூடாது. ஆக்கோ ராஜாராமன் வழக்கறிஞர் சென்னையில. அவர் அன்பு பயிர் செழிப்பதற்கு அடிப்படையா இருக்கிறது, நீரும் உரமுமாக இருப்பது பக்தி தான். அவரோட சேர்ந்து பக்தி தான் பேசுறதுக்கு நம்ம பேராசிரியர் இலக்கியா அவர்கள் சென்னை அண்ணா ஆதர்ஷ் கல்லூரியில சமூக இயல், சோசியல் சயின்ஸ், அவங்க ரெண்டு பேரும் பக்தின்னு பேசினா, இந்த பக்கம் முனைவர் மஞ்சுளா மேடம், இவங்களும் சமூக அறிவியல் கல்லூரியில தான், சமூக பணி கல்லூரியில சமூக அறிவியல். அந்த பக்கம் இருக்கார் பாருங்க ஆஜானு பாகுவா சதீஷ்குமார், அவர் முனைவர் டாக்டர். அவரு
எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறையில பணியாற்றுறார் சென்னையில். ஆன்மீகத்தில் இந்த வயசுலேயே ஆழங்கால் பட்டிருக்கிறார். ரொம்ப அருமையா பேசுவாங்க, 4 பேர் அருமையா பேசுவாங்க. நல்ல சபை, நல்ல சபைனா அவங்க பேசுற போது நீங்க அதை ஏத்துக்கிறீங்களா இல்லையாங்கிறத உங்க கைதட்டல் மூலமா சொன்னீங்கன்னா எனக்கு தீர்ப்பு எழுதுறதுக்கு வசதியா இருக்கு. நீங்க ரொம்ப அமைதியா ஐயோ பாவம் எல்லாம் மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்குதுங்க பாவம் பரிதாபமா பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துருந்தீங்கன்னு வைங்க, எனக்கு யாருக்கு தீர்ப்பு சொல்றதுன்னு தெரியாது. ஆகவே நீதிபதிக்கு தீர்ப்பு சொல்றதுக்கு உதவி செய்யணும். ஏன்னா நீதிமன்றங்கள் எல்லாம் எப்படியோ தீர்ப்பு சொல்லிக்கிட்டு இருக்கிற காலத்துல பட்டிமன்றத்திலேயாவது சரியான தீர்ப்பு சொல்லுவோமே. எங்க மதுரையில, நான் மதுரையில தான் பிறந்து வளர்ந்தேன். மதுரை கோர்ட்ல ஒரு கிராமத்துக்காரன் கொண்டாந்து ஒரு பொது நல வழக்கு போட்டான். என்ன வழக்கு தெரியுமா? எங்க கிராமத்துல குளத்தை ஆக்கிரமிச்சு வீடு கட்டிட்டாங்க, இந்த வழக்கை விசாரிச்சு தீர்ப்பு சொல்லுங்கன்னா. நீதிபதி அந்த வழக்கை திறந்தே பார்க்காம தள்ளுபடி பண்ணிட்டார், அக்செப்டே பண்ணல, அதை ஏத்துக்கவே இல்லை. அவனுக்கு கோவம் வந்துட்டு, என்ன ஏசமா என்ன வழக்குன்னு விசாரிக்காம கொள்ளாம நீங்க பாட்டுல தள்ளுபடி பண்றீங்க, எங்க ஊர்ல குளத்துல வீடை கட்டிட்டாங்க, நீர் மழை பெஞ்சா தண்ணி வந்து தங்குறதுக்கு இடம் இல்ல, நான் அது தப்புன்னு சொல்றேன், நீங்க வழக்கை ஏத்துக்காம தள்ளுபடி பண்ணிட்டீங்களே அப்படின்னு ஒண்ணு நீதிபதி சொன்னாரு. இந்த வழக்குக்கெல்லாம் என்னால தீர்ப்பு சொல்ல முடியாது, குளத்துல வீடு கட்டினது தப்புன்னு என்னால தீர்ப்பு சொல்ல முடியாது. ஏன்னா மதுரை கோர்ட்டே குளத்துல தான் கட்டி இருக்கணும். புரியுதுங்களா? இதான் நிலைமை, இதான் நிலைமை. இந்த நிலைமையில பட்டிமன்றம், இந்த பட்டிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு, அந்த தீர்ப்புக்கு நீங்க உதவி செய்யணும். ஓகே, கூட்டமா கூடக்கூடாது. எப்பவுமே கூட்டமா கூடுனா என்ன அர்த்தம் தெரியுமா? கூடி இருந்து குளிரணும். மகாகவி பாரதி சொல்லுவான், கூட்டத்தில் கூடி நின்று கூவி பிதற்றி விட்டு நாட்டத்தில் கொள்ளாரடி கிளியே. சும்மா கூட்டமா உட்கார்ந்து விட்டு வேடிக்கை பார்த்துட்டு போக கூடாது, அது நோக்கம் அல்ல. அது ஒரு டிராமாவை சினிமாவை வேடிக்கை பார்க்கலாம், பட்டிமன்றத்தை வேடிக்கை பார்க்க கூடாது. பட்டிமன்றத்தை ரசிக்கணும், அனுபவிக்கணும், மனசுக்குள்ள வாங்கணும், மூளைக்குள்ள ஏத்தணும். அதுல சொல்லப்பட்ட கருத்துக்கள்ல 1-2 வாழ்க்கையில கடைபிடிக்கணும். அப்பதான் பட்டிமன்றம் வெற்றி பெற்றிருக்குன்னு அர்த்தம். அதனால பெரியோர்களே, 4 அறிஞர்கள் உங்களுக்காக பேச போகிறார்கள். அவர்களுக்காகவும் தான் எனக்காகவும் தான் பேச போகிறார்கள். நீங்கள் அவர்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, அன்பு பயிர் செழிப்பதற்கு பெரிதும் துணையாக இருப்பது பக்தியா தொண்டா என்கிற இந்த தலைப்பில் பக்தியே என்கிற அணி துவங்குகிறது. அந்த அணியின் முதல் பேச்சாளராக வழக்கறிஞர் ஆக்கோ ராஜாராமன் அவர்கள். உலகத்தின் மைய புள்ளி எங்கிருக்கிறது என்று கேட்டால் அறிவியல் வெவ்வேறு விடைகளை சொல்லும். ஆனால் உலக ஆன்மீகத்தின் மைய புள்ளி எங்கே இருக்கிறது என்று கேட்டால் ஒரே ஒரு விடைதான் வரும், அது திருவண்ணாமலை என்று விடை வரும். நாம் தூக்கத்தில் தொலைக்கிற அத்தனை ராத்திரிகள் இருக்கிற பொழுது தூக்கம் தொலைந்து துக்கம் தொலைங்கிற ஒரு ராத்திரி இருக்கிறது என்றால் அது சிவராத்திரி. அந்த சிவராத்திரியில் எங்கள் ஐயா சொன்னதை போல விழிப்போடு மட்டுமில்லாமல் விழிப்புணர்வோடும் இருக்கிற திருவண்ணாமலை வாழ் மக்களுக்கு அன்பு கலந்த வணக்கங்களை பரிமாறிக்கொள்ளுகிறேன். இந்த ஊர் மட்டும்தான் கிரிவலத்திற்கு மட்டுமா பெருமை வாய்ந்தது, மலைவளத்திற்கு மட்டுமா பெருமை வாய்ந்தது, மனவளத்திற்கும் பெருமை வாய்ந்தது. இது சித்தர்கள் வாழுகிற பூமி. சேஷாத்ரி சுவாமிகள், ரமண மகரிஷி, இசக்கி சுவாமிகள், இடைக்காடர், இன்னும் எத்தனை சித்தர்கள் அடிக்கொரு லிங்கம் அமைய பெற்றிருப்பதாய் ஆன்மீகம் சொல்லுகிற கருத்து. அதனால் தான் காலணி அணியாமல் மக்கள் மலைவலம் வருகின்றனர். அதனால் தான் இவர்கள் மனம் முழுவதும் சுத்தமாகவே இருக்கிறது. அத்தனை சுத்த மனதுக்காரர்கள் அத்தனை பேருக்கும் என் அன்பு கலந்த வணக்கங்களை சொல்லிக் கொள்ளுகிறேன். அருமை அருமை ஐயா, மிக அருமையான ஒரு தலைப்பு சொன்னீங்க.
அன்பு பயிர் செழித்து வளர எது தேவை என்று. நீங்க அதே மாதிரி ஒரு விஷயத்தையும் சொன்னீங்க. ஏன் இன்னைக்கு குடும்பங்கள்லாம் குடும்பங்களா இல்லைன்னு சொன்னீங்க. இன்னைக்கு வழக்குக்காக வருகிற அத்தனை பேரும் தந்தையும் மகனுமாக பிறந்து, ஆனால் அவர்கள் பிரதிவாதிகளாக வாதிகளாக உருமாறுகிற விஷயத்தை தினந்தோறும் நான் வழக்கு மன்றங்களிலே பார்த்து கொண்டிருக்கின்றேன். அந்த குடும்பங்களில் எது இல்லை? சமூகத்துல இன்னைக்கு யாராவது அடிபட்டு விழுந்து கிடந்தால் கூட கண்டுக்காம போறமே, இந்த சமூகத்தில் எது இல்லை? தொண்டு இல்லையா? தொண்டுலாம் இருக்குங்கய்யா, நிறைய அமைப்பு ரீதியா சேவை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா அன்பு தான் இல்லை. அடிப்படையில் அன்பு இல்லை. இந்த அடிப்படையில் அன்பு இல்லை என்பதற்கு எது குறைந்து போனது தெரியுமா? பக்தி குறைந்து போனதுதான் காரணமாக இருக்குமோ என்று நான் அஞ்சுகிறேன். அதனால் அன்பு பயிர் செழித்து வளர வேண்டும் என்றால் பக்தி தான் மூல உரமாக இருக்க வேண்டும். நமக்கு தெரியும், சிவராத்திரியில சிவனை பற்றி சிந்திக்கிற பொழுது கண்ணப்ப நாயனாரை நாம் கருத்தில் இருந்து எடுத்து விட முடியுமா? ஒரு வேடுவ குலத்துல பிறந்தவன். நம்ம காளஹஸ்திக்கு போயிருக்கோம் இல்லையா? காளஹஸ்திக்கு மேல ஒரு குன்றுல நம்முடைய காலத்தி வேடனுடைய சிலையோடு கூடிய அந்த சிவலிங்கம் இருக்கும். அதை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வரக்கூடிய வாய்ப்பு எல்லோருக்கும் கிடைக்கணும்னு நான் திருவண்ணாமலை வாழ் அண்ணாமலையாரை வேண்டிக்கிறேன். அந்த கண்ணப்பன், அவனுக்கு கொல், குத்து, கிழி இதை தவிர வேற எந்த வார்த்தையும் தெரியாது. அப்படிப்பட்ட வேடுவனாக பிறந்து ஒரு நாள் அந்த பொன்பகலி ஆறு புரள்கிறார் அந்த மலைக்கு மேல போறான். பார்த்த உடனே ஒரு சிவலிங்கம் இருக்கிறது. அவனுக்கே தெரியாம ஒரு அன்பு புறப்பட்டு வருகிறது. இந்த சிவலிங்கத்தை பார்த்ததும் ஏதோ நான் முன்ஜென்மத்துல தொலைத்த ஒரு தாய் தகப்பனை பார்த்த ஒரு பாசம் தெரியுமே, அந்த பாசத்தோடு அன்பு மிளிர போய் பார்க்கிறான். அந்த தனியா இருக்கிற சாமிக்கு நம்ம தான் துணையா இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டான். என்னைக்கா நம்ம நினைச்சிருப்போமா? என்னைக்காவது கோயிலுடைய கருவறை உள்ள போயிட்டு இந்த சாமி தனியா இருக்குதே, நம்ம ஒன்னா இன்னைக்கு ஒரு ராத்திரி இருக்கலாம் அப்படின்னு யாராவது நினைச்சிருப்போமா? கண்ணப்பனுக்கு அந்த அன்பு தோன்றி இருக்கு. காட்டுல நீ மட்டும் எப்படி சாமி தனியா இருப்ப, நான் உனக்கு கூட இருக்கேன். கூட இருந்தான். காலையில பார்த்தான், நம்ம காலையில குளிப்போம், இந்த சாமி குளிக்காம இருக்கு. போனா கையில எந்த பாத்திரமும் கிடையாது. வாயில தண்ணி முகண்டு வந்து அது கிட்ட கொடுத்தான். அது மேல அப்படியே உமிழ்ந்தான். தலை பூலாம் இந்த மாதிரி பூலாம் பறிச்சு எடுத்துட்டு வரணும். எங்க எப்படி எடுத்துட்டு வர்றதுன்னு தெரியல. அவனுடைய சடை முடியில சில பூக்களை சூடிக்கிட்டான். கை நிறைய பூ எடுத்துட்டு வந்தான், கொடுத்தான். கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பில்லை கண்டபின் என்று ஒரு சான்று கொடுக்கிறாங்க இல்லையா? அப்ப அன்பு இருக்கிற இடத்தில் தான் பக்தி பிறக்கும், பக்தி இருக்கிற இடத்தில் தான் அன்பு பிறக்கும். அருமை அருமை. பக்தி இல்லாத இடத்தில் அன்பு வராது. அது எப்படியாப்பட்டதா இருக்கும் தெரியுமா? பக்தி இல்லாத இடத்தில் வருகிற அன்பு எப்படி இருக்கும் என்றால் ஆணவத்தோடு இருக்கும். அதனாலதான் பாருங்க, டியூப் லைட்டை ஸ்பான்சர் பண்ணிட்டு அவன் அம்புகூறி போட்டு எழுதுவான், நீங்கள் மேலே தெரிகிற மின்விளக்கை உபயமாக கொடுத்தவர் யாருன்னு. அப்படியே ஒரு முழத்துக்கு பேரு, அவங்க தாத்தா பேரு தெய்வத்திரு வானுரையும், அப்புறம் அவங்க தாத்தாக்கு முப்பாட்டனார் பேர்லாம் போட்டு அவனுடைய முகவரி எழுதி வச்சிருப்பான். தொண்டு முகவரி தேடும், அன்பு பக்தி முகவரியை தேடாது, அது அகவரியை தேடும். அருமை அருமை. இல்லனா ஐயா பக்தி என்ன செய்யும் நான் சொல்றேன் பாருங்க. நீங்க நிறைய விஷயங்களை வெளியில போய் தேட 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 நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற ஆன்ம தேடலை மறந்து விடுகிறீர்கள். திருவண்ணாமலை அதை தான் சொல்லுகிறது. இங்கு இருந்துதான் ஒரு மகரிஷி சொன்னார், நான் யார் என்று நீ கேள். நான் யார்னு கேட்டுட்டா என்ன விடை கிடைக்கும்? நான் ஒரு தனி மனிதன் இல்லை, இந்த உடம்புக்கு தான் சொக்கா போட்டுக்கிட்டு இருக்கேன், வேட்டி கட்டிக்கிட்டு இருக்கேன். ஆன்மாக்கு அலங்காரம் தேவையில்லை. ஆன்ம விசாரம் நடக்கிற பொழுது இந்த மனித உருவத்தில் இருக்கிற அனைவருக்குள்ளும் இருக்கிற ஆன்மாவை தரிசிக்க தொடங்குவேன். நானும் நீங்களும் இவர்களும் ஒரே ஆன்மா என்று நான் அறிந்து கொண்டால் அன்பு பயிர் தானாக செழித்து வளரும். இதுக்கெல்லாம் எது தடையா இருக்குன்னு சொன்னா, நீங்க சொன்னீங்களே, அன்பினால் ஆகுவதுண்டோ, அறிவினால் ஆகுவதுண்டோ, பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை என்று. அறிவு எங்க செயல்படணும்னா, ஒருத்தனுக்கு வலிக்குதுன்னா தனக்கும் வலிக்கும், தனக்கு வலிச்சா இன்னொன்னுக்கும் வலிக்கும் அப்படின்னு இருக்கணும். ஆனால் அறிவு தடையாக இருக்கிறது. எது உறுதியாக இருக்கிறது, எது உதவியாக இருக்கிறது என்றால் பக்தி தான் உதவியாக இருக்கிறது.
ஏன் ஔவையாருடைய ஆத்திச்சூடி தெரியும் இல்லையா நமக்கு? அதுல ஐ என்கிற எழுத்துக்கு அவ்வை என்ன சொல்றா? ஐயமிட்டு உண்ணுன்னு சொல்றா. ஏ அப்படின்ற விகாரத்துக்கு என்ன சொல்றா? ஏற்பது இகழ்ச்சின்றா இல்லையா? ஐயா, ஐயமிட்டு உண்ணுன்னு சொன்ன அதே அவ்வை அதற்கு முரணா ஏற்பது இகழ்ச்சின்றாலே. இது அவ்வை ஏற்படுத்திய முரணா? கிடையாது. ஐயமிட்டு உண் என்று சொன்னது இதயத்திற்கு, ஏற்பது இகழ்ச்சின்னு சொன்னது மூளைக்கு. நீங்க அன்பு பயிர் செழித்து வளரும்னா இதயத்திலிருந்து சிந்திக்க வேண்டும், மூளையின் வகையாக சிந்திக்க கூடாது. உங்கள் தொண்டு என்ன தெரியுமா செய்யும்? எல்லாவற்றையும் மூளை வழியாகவே சிந்தித்து 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 அப்புறப்படுத்தும், உங்களை ஆணவப்படுத்தும். ஆனால் பக்தி அப்படி கிடையாது. பக்தி உங்களை அன்பின் ஜோதியாக மாற்றி அனைவருக்குள்ளும் இருக்கிற ஆன்மாவை தரிசிக்க சொல்லும். எனவே அன்பு பயிர் செழித்து வளர எப்போதும் உரமாகவும் மண்ணாகவும் காற்றாகவும் ஒளியாகவும் இருப்பது பக்தியே என சொல்லி இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை அருமை, அழகா பேசியிருக்கிறார். அதாவது சர்வேஸ்வரன் மேல வைக்கிற அன்புக்கு தான் பெயர் பக்தி. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். எல்லா அன்புக்கும் ஒரு பேர் வச்சிருக்கிறோம். பெத்தவங்க புள்ள மேல வைக்கிற அன்புக்கு பேர் பாசம். ஒரு இளைஞன் இளம் பெண் மேல வைக்கிற அன்புக்கு பெயர் காதல். ரெண்டு இளைஞர்கள் ஒருவர் மேல் ஒருவர் வைத்துக் கொள்ளுகிற அன்புக்கு பெயர் நட்பு. அது மாதிரி சர்வேஸ்வரன் மேல் வைக்கிற அன்புக்கு பெயர் பக்தி. அந்த பக்தி தான் அன்பு பயிரை செழிக்க வைக்கும். அதுக்கு ஒரு உதாரணம் கண்ணப்ப நாயனார், அது பெஸ்ட் எக்ஸாம்பிள். கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின். அதை விட பெரிய புராணத்துல பாத்தீங்கன்னா அந்த காட்டுக்குள்ள அங்கே இங்கே ஓடி ஆடி அலைகிற அந்த கண்ணப்ப நாயனாரை பத்தி சேக்கலார் பெருமான் எழுதுறது என்னன்னா, அன்பு பிழம்பாய் திரிந்தார். எப்படி? அன்பு பிழம்பாய் திரிந்தார். அன்பே மொத்த உருவம் எடுத்து வந்தா எப்படி இருக்கும்? கண்ணப்பரா இருக்கும். அதெல்லாம் சடங்கு ஆச்சாரங்களை அனுஷ்டித்த சிவகோசரியாருக்கு கிடைக்காத மரியாதை. அங்க சிவகோசரியார்னு ஒரு அர்ச்சகர் பூஜாரி இருந்தார். அவர் சாஸ்திரப்படி எல்லாம் செஞ்சார். சாஸ்திரப்படி எல்லா சடங்காச்சாரங்களை பின்பற்றிய அந்த சிவகோசரியாருக்கு கிடைக்காத ஒரு நிலை. கண்ணப்பா என் அருகிலே நில் என்று சிவபெருமானே சொன்னார் என்றால், சிவகோசரியாருக்கு கிடைக்காத அந்தஸ்து கண்ணப்பருக்கு கிடைத்தது. காரணம் அவர் செலுத்திய அன்பு, அவர் செலுத்திய பக்தி. அந்த பக்தி தான் அன்பை செழிக்க வைக்கும். பிரமாதமா பேசுகிறார், அருமையா பேசுகிறார். இப்ப அதுக்கெல்லாம் பதில் சொல்லணுமே, பெரிய விஷயம். தொண்டுனா என்ன? தொண்டு இல்லையா? தொண்டு நிறுவனங்கள் எத்தனை இருக்கு? ரோட்டரி கிளப், லயன்ஸ் கிளப். அது திருவண்ணாமலையில வந்து தொண்டுனா, திருவண்ணாமலையில பக்தி முக்தி ஸ்தலம். திருவண்ணாமலை என்னது? முக்தி ஸ்தலம். ஒரு ரமணர் இருந்த இடம், சேஷாத்ரி மகரிஷிகள் இருந்த இடம், விசிறி சாமியார் இருந்த இடம். எல்லாரும் பக்தியை பிரச்சாரம் பண்ணவங்க. அந்த திருவண்ணாமலை வந்து தொண்டுனா எப்படி? ஆனா சொல்லுவேன்னு தைரியமா வர்றாங்க முனைவர் மஞ்சுளா அவர்கள். தொண்டுதான் அன்பு பயிரை செழிக்க வைக்கும். அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார். அன்பே சிவமாவது ஆறும் அறிகிலார். அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே என்று சொல்லக்கூடிய அற்புதமான பதிகத்தை சொல்லி மிக நேர்த்தியாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுக்கும் தொண்டர்களாக வீற்றிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்க பாருங்க, அன்பினுடைய ஒரு உருவமாக, பண்பினுடைய உறைவிடமாக, ஆன்மீகத்தினுடைய அடையாளமாக, மனித நேயத்தினுடைய உச்சமாக இருக்கக்கூடிய எங்களுடைய நடுவர் அவர்களே, இதுக்கெல்லாம் தீர்ப்பு சொல்ல முடியாதுமா? நடுவர் அவர்களே, உண்மையை சொன்ன நடுவர் அவர்களே, சரி, என்னை போன்றே பேசுவதற்காக வந்திருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் சொல்லிக் கொள்கின்றேன். ரொம்ப அற்புதமான ஒரு தலைப்பு. இந்த தலைப்பை எப்படி புலகாங்கிதமாக நாம கொண்டாடுறோம். ஆத்திகம் பேசும் அடியார்க்கெல்லாம் சிவமே அன்பாகும்,
நாத்திகம் பேசும் நல்லவருக்கோ அன்பே சிவமாகும், அன்பே சிவம் அன்பே சிவம் என்போம், அன்பே சிவம் அன்பே சிவம் என்போம்னு சொல்லி கடவுள் கொள்கைகளுக்குள்ள அன்பை போதித்த சமயம் நம்முடைய முன்னோர்கள் வகுத்து தந்த சமயம். இந்த சமயத்துக்குள்ள அன்பு இருக்கா இல்லையா அப்படின்னு பேசுறது, இந்த பயிரை யார் வளர்ப்பார்கள் அப்படின்னு பேசக்கூடிய ஒரு இடத்துல வந்து நிக்கிறோமே அப்படின்றதுதான் என்னுடைய ரொம்ப பெரிய வருத்தம் நடுவர் அவர்களே. அன்பு, அதாவது பக்தி அப்படின்றது என்னன்னு கேட்டா ஒரு உணர்வுங்க. அதே தொண்டு அப்படின்ற என்னன்னு கேட்டா அது பிராக்டிஸ். உணர்வு பெருசா, அதை வந்து பின்பற்றக்கூடிய வழிமுறை பெருசா அப்படின்னு நான் கேட்கிறேன். அதாவது பிரின்சிபலா பிராக்டிஸா? ஆமா, அவ்வளவுதான். அதாவது அனுஷ்டானம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ ஒரு உணர்வு இருக்கு, அந்த உணர்வை நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றால் அந்த நடைமுறைப்படுத்தக்கூடிய வார்த்தை எது? அதுதான் தொண்டுன்னு சொல்றோம். நாங்க பக்தி இல்லை அப்படின்னு சொல்ல வரல, ஆனால் தொண்டு தான் இந்த அன்பை வந்து வளர்க்கக்கூடியதாக இருக்கு. நான் ஒரே ஒரு கேள்வியை மட்டும் வைக்கணும்னு விரும்புறேன் நடுவர் அவர்களே. எல்லாம் வைங்க. கேள்வி நீங்க கேளுங்க. எந்த ஒரு கேள்வி இல்ல, 9 கேள்வி கூட கேளுங்க, பதில் சொல்ல மாட்டோம். நடுவர் அவர்களே, பிரார்த்தனை செய்யக்கூடிய உதடுகள் பெருசா, உதவி செய்யக்கூடிய கரங்கள் பெருசா? ஓ ஓ ஓ பிரார்த்தனை செய்யக்கூடிய உதடுகள் பக்தி, உதவி செய்யக்கூடிய கரங்கள் தான் தொண்டு. இறைவனை உணர்வது பக்தியாக இருக்கலாம், ஆனால் மனிதர்களுக்கு உதவி செய்வது பெயர்தான் தொண்டு அப்படின்னு சொல்லி நாங்க பேசுவதற்காக வந்திருக்கிறோம். அதாவது முன்பின் தெரியாமல் முகம் அறியாத நபர்களுக்கு நாம் உதவி செய்யறோம் இல்லையா? இது மொய் வைக்கிற கணக்கு கிடையாது. எங்க வீட்டுல கல்யாணத்துக்கு வந்து 1000 ரூபாய் மொய் செஞ்சாங்க, நான் அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு போய் 1000 ரூபாய் மொய் செய்யணும், அதல்ல. முகம் தெரியாத யாரோ ஒருவருக்கு நாம் செய்யக்கூடிய அந்த தொண்டு இருக்கு இல்லையா, அதுதான் சிறப்பு. இதுக்கு சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நல்ல தம்பதிகள், உங்களை மாதிரியும் அம்மாவை மாதிரியும் தினமும் வந்து பக்தியா கோவிலுக்கு போறது, பூஜைகள் செய்வது இப்படின்னு இருக்கிறவங்க, திடீர்னு 2 பேருமே ஒரே நாள் இறைவனுடைய பதவி அடையறாங்க. அப்போ நேரா வந்து சொர்க்கத்துக்கு போன உடனே அங்க பாத்தீங்கன்னா தேனாரும் பாலாரும் ஓடிட்டு இருக்கு. ஒரு பக்கம் அப்படியே இனிப்பு மலை, இன்னொரு பக்கம் பழங்கள் இப்படின்னு குவிஞ்ச உடனே அந்த ஐயா கேக்குறாரு, இத நாங்க எடுத்து சாப்பிடலாமா? சாப்பிடலாமே, இங்க வந்து நல்லா எல்லாமே இருக்கே, நீங்க எடுத்து சாப்பிட வேண்டியதானே. உடனே அந்த ஐயா கேக்குறாரு, எனக்கு சுகர் இருக்கு, நான் இதை எடுத்து சாப்பிடலாமான்னு. உடனே அவர் சொல்றாரு, சொர்க்கத்துல சுகரும் கிடையாது, பிபியும் கிடையாது, எந்த நோயுமே கிடையாது, யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் எடுத்து சாப்பிடலான்னு. உடனே அவர் தன்னுடைய மனைவியை பார்த்து சொல்றாரு, அடி பாவி, எனக்கு வந்து பத்தியம்னு சொல்லி இவ்வளோ நாள் உயிரோட வச்சு இதையெல்லாம் சாப்பிட வைக்க முடியாம பண்ணிட்டு அடி பாவின்னு சொன்னாராம். அது அப்போ ஒரு சொர்க்கத்தை கூட எப்படி அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோம். அதனால ஒரு தொண்டு செய்யக்கூடிய அந்த தம்பதிகளுக்கு, தொண்டு செய்யக்கூடிய மனிதர்களுக்கு எது உறுதின்னு சொன்னா சொர்க்கம் என்பது உறுதி. இதை ஏன் நான் மறுபடியும் சொல்றேன் அப்படின்னா, பெரிய புராணத்துல அப்பூதி அடிகள்னு ஒரு அடிகள், ஒரு நாயன்மார். இந்த நாயன்மார் என்ன பண்றார், தன்னுடைய பிள்ளைகளுக்கு தான் வைத்திருக்கக்கூடிய தண்ணீர் பந்தலுக்கு எல்லாத்துக்குமே ஒரே ஒரு பேரை தான் வச்சிருக்காரு. தென்னாடுடைய சிவனே போற்றின்றோம், அந்த பேரை வைக்கல. அதற்கு பதிலாக திருநாவுக்கரசர்னு பேர் வைக்கிறார். அவருக்கு நிறைய பிள்ளைகள். அப்போ மூத்த திருநாவுக்கரசு, இளைய திருநாவுக்கரசு, நடு திருநாவுக்கரசு, திருநாவுக்கரசு தண்ணீர் பந்தல் அப்படின்னு வச்சுக்கிட்டே வர்றார். எனக்கு ரொம்ப நாளா சந்தேகம், ஞான சம்பந்தரை நம்ம கொண்டாடுறோமே, தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவெண் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளங்கவர் கல்வன் ஏடுடைய மலரான் முனைநான் பணிந்தேத்தவருள் செய்த பீடுடைய பிரம்மாபுரமேவிய பெம்மான் இவனன்றேன்னு பாடினாரே 3 வயசுல. அவரை கொண்டாடி இருக்கணுமே, ஏன் இவர் திருநாவுக்கரசருடைய பெயரை சூட்டினார்னு சொன்னா, திருநாவுக்கரசர் ஒரு பாட்டை கொடுக்கறாங்க, என் கடன் பணி செய்து கிடப்பதே. அங்க எங்க அணியில நானும் தம்பி சதீஷும் என் கடன் பணி செய்து கிடப்பதேன்றோம். ஆனா இவங்க 2 பேரும் என் கடன் பணி செய்து கெடுப்பதேன்னு இருக்கிறாங்க. இதுதான் பக்திக்கும் தொண்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் அப்படின்னு நான் சொல்ல நினைக்கிறேன். அதனால இந்த திருநாவுக்கரசருடைய உழவார பணியை தன்னுடைய தலைமேல் கொண்டதனால தன்னுடைய பிள்ளைகளுக்கும் தான் செய்யக்கூடிய தொண்டுகளுக்கும் என்ன பேர் வைக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா திருநாவுக்கரசர்னு தான் பேரே வைக்கிறாருன்னு பாக்குறோம். அடுத்ததாக வழக்கறிஞர் வந்து சொல்லிட்டு கண்ணப்பன் அவர்களினுடைய மிகச்சிறந்த பக்தியை பத்தி சொன்னார். நாங்க அந்த பக்திக்கெல்லாம் மாற்று கருத்தே சொல்லவே இல்லை.
ஆனா ஒரே ஒரு சந்தேகம் தான் நடுவர் அவர்களே, இந்த சிவராத்திரியிலாவது அந்த சந்தேகத்தை தீர்த்துக்கணும் இல்லையா? இப்ப கண்ணப்பனுடைய பக்தியை இந்த உலகத்துக்கு நிலைநாட்டணும் அப்படின்னு எம்பெருமான் பரம்பொருள் சிவபெருமான் நினைத்ததற்கான காரணம் என்னன்னு கேட்டா, அந்த கோவில்ல ஏற்கனவே ஒரு பூசாரி பூஜை பண்ணிட்டு இருக்காரு. ஆமா. இப்ப பூஜாரிக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, நான் செய்யற பக்தி பெருசா, கண்ணப்பன் செய்யக்கூடிய பக்தி பெருசா? நான் ஆச்சாரமாக, நான் தூய்மையாக, நான் ரொம்ப பவ்யமாக எல்லாம் கொண்டு வந்து அபிஷேகமும் ஆராதனைகளும் செய்யறேன். ஆனா இந்த கண்ணப்பன் ஒரு வேடன், அவனுக்கு ஒரு நாகரிகம் உண்டா? அவன் காலால எம்பெருமானுடைய திரு முகத்தை அப்படியே காலால மிதிக்கிறானேன்னு சொல்லி அவர் நினைக்கின்றார். அப்போ பக்தின்னு வந்தா உங்களுக்குள்ள என்ன வரும்னா பிரச்சனை வரும். ஏன் பக்தி பெருசா, உன் பக்தி பெருசா? ஆணவம் வந்துடும். நான் 4 மணிக்கு எழுந்து குளிச்சேன் தெரியுமா, நான் 4 மணிக்கு இது கோவில்ல மணி அடிச்சேன் தெரியுமா அப்படின்னு வரும். ஆனால் தொண்டு இருக்கு பாருங்களேன், அடா 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 அடா. இன்னைக்கு நம்முடைய தேசத்துக்காக விடுதலைக்காக போராடிய வஉசி அப்படின்னு சொல்லக்கூடிய வஉ சிதம்பரனாரை நம்ம நினைச்சு பாக்குறோம் இல்லையா? என்ன காரணம்? கப்பலோட்டிய தமிழன். என்னுடைய தமிழ் மக்கள், என்னுடைய இந்திய தேசத்து மக்கள் வெளிநாட்டவர்களுடைய கப்பல்ல பயணம் செய்யக்கூடாது, நம்முடைய கப்பல்லையே பயணம் செய்யணும் அப்படின்றதுக்காக தன்னுடைய சொத்துகளையும் சுகத்தையும் விற்று அதுல இருந்து ஒரு கப்பலை கொண்டு வந்து தன்னுடைய மக்களுக்காக கொடுத்தார் இல்லையா? இது எத்தனை பெரிய தொண்டு, பிரதிபலன் பார்க்காத ஒரு தொண்டு அப்படின்னு நம்ம பாக்குறோம். சாட்சி இல்ல அப்படின்றதுனால தப்பு செய்யறவங்கள பார்த்திருப்போம். சாட்சியே இல்லாமல் போனாலும் கூட தப்பு செய்யாம இருக்கிறாங்க இல்லையா? அவர்கள் தான் தொண்டர்கள் நடுவர். அருமை அருமை. அப்படிப்பட்ட தொண்டை தானே ஐயா கூட சொன்னார், பக்தியின் காரணமா ஒரு டியூப் லைட்டை எழுதி அதுல வந்து பேர்கள் எல்லாம் எழுதிடுறாங்க. அப்படி இல்ல. அதனால தொண்டர்கள் அப்படின்றவங்க இந்த தொற்று நோய் காலங்கள்ல, கோவிட் மாதிரியான தொற்று நோய் காலங்கள்ல எப்படியெல்லாம் உழைச்சிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பாக்குறோம். நான் இந்த அளவுக்கு தொண்டு பத்தி சொல்றேன் அப்படின்னு சொன்னா, அன்பை வளர்க்கக்கூடியது தொண்டுதான்னு சொல்றேன்னு சொன்னா, நான் வந்திருக்கக்கூடிய அந்த கல்லூரியே ரொம்ப பெரிய உதாரணம். எங்க சென்னையில எழும்பூர்ல மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சோசியல் ஒர்க், சென்னை சமூக பணி கல்லூரின்னு ஒண்ணு இருக்கு. அதை நிறுவியார் ஒரே ஒரு பெண்மணி தான். அந்த அம்மாவுக்கு மேரி கிளப்வாலா ஜாதவ்னு பேரு. அந்த அம்மா 2வது உலக போருக்கு அப்புறமா நம்முடைய இந்திய ராணுவத்தை அதாவது அவங்களுக்கு வந்துட்டு பராமரிப்பு செய்யக்கூடிய நபர்களே இல்லைன்னு நினைச்சு பார்க்கும் பொழுது ஒரு சமூக பணி கல்லூரிய நிறுவனம் அப்படின்றதுக்காக நிறுவதினால்தான் இன்னைக்கு நாங்கெல்லாம் அதுல போய் வேலை பார்த்து மிகச்சிறந்த பொறுப்புகளையும் பதவிகளையும் வகிக்கிறோம். அப்படின்றனால ஒரு அன்பை வளர செய்யக்கூடியதாக எது இருக்கு அப்படின்னு கேட்டா அது நிச்சயமாக தொண்டுதான். ஒரு சாதாரண தண்ணீர்ல பக்தி கலந்தால் தீர்த்தமாகலாம், சாதாரண தண்ணீர்ல பக்தி கலந்தால் தீர்த்தமாகலாம். ஆனால் எல்லோருக்கும் குடிநீர் கொடுக்கக்கூடிய ஒரு குளமாக மாறணும்னு சொன்னா அதற்கு தொண்டுதான் வேண்டும். சாதாரண உணவுல பக்தி கலந்தால் பிரசாதமாக மாறலாம். அந்த பிரசாதம் ஏழைகளுடைய வயிற்றுல உணவாக மாறணும், அன்னதானமாக மாறணும்னு சொன்னா தொண்டுதான் வேண்டும். இப்படித்தான் ஒரு சாதாரண பேச்சு, ஒரு சங்கம் என்பது பக்தி கலந்தால் பிரசங்கமாக மாறலாம். ஆனால் ஏழை பிள்ளைகளுடைய கல்வி சாலைகளாக மாறணும்னு சொன்னா அதற்கு தொண்டுதான் வேண்டும் என்று சொல்லி ஒரு அன்பு பயிரை பிரார்த்தனை செய்யக்கூடிய உதடுகளை விட தன்னுடைய கரங்களால் உதவி செய்யக்கூடிய தொண்டு தான் அன்பு பயிரை வளர செய்யக்கூடியது அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்த இந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்களுடைய நடுவர் பெருமானுக்கும் மீண்டும் நன்றி. விண்ணுற அடுக்கிய விறகின் வெவ்வழல் உண்ணிய புகிலவன் ஒன்றும் இல்லையாம் பண்ணிய உலகினின் பண்ணிய பாவத்தை நன்னி நின்றறுப்பது நமச்சிவாயவே. நன்றி, வணக்கம். சபாஷ் சபாஷ் சபாஷ். அதாவது கோயிலுக்குள்ள போய் செய்யறது பக்தி, நான் சொன்னபடி சர்வேஸ்வரன் மேல வைக்கிறது பக்தி, சக மனிதன் மேல வைக்கிறது தொண்டு. அவ்வளவுதான். நீங்க கோயிலுக்குள்ள போய் அர்ச்சனை அபிஷேகம் ஆராதனை எல்லாம் 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் செலவழிச்சிட்டு வெளியில பிச்சைக்காரன் யாராவது வந்து அம்மா தாயே அப்படின்னா சி நாயே, தாயேங்கிறான், சி நாயே. அவர் அதுல பக்கத்துல இருக்க போலீஸ்காரரை கூப்பிட்டு, சார் வாட் இஸ் திஸ் நியூசன்ஸ்? எது பிச்சைக்காரன் நியூசன்ஸா? நியூசன்ஸ். கோயில் வாசல்ல எப்படி இப்படிலாம் அலோவ் பண்றீங்க? துரத்தி விடுங்க சார்.
இவர் உள்ள போய் என்ன பண்ணியிருக்கார்? கோயிலுக்குள்ள போய் என்ன பண்ணியிருக்கார்? இவர் என்ன பண்ணார்? கோயில்ல போய் என்ன பண்ணார்? எங்க என்னங்க பண்ணாரு? கைய வச்சுக்கிட்டு, தாயே பராசக்தி, என் பொஞ்சாதி என் பேச்ச கேட்க மாட்டேங்கிறா தாயே, ஏதாவது செஞ்சு காப்பா. நீயும் பிச்சை தானே எடுத்த? யூ ஆர் இன்சைட் பெக்கர், ஹி இஸ் அவுட் சைட் பெக்கர். அவ்வளவுதானே. நீ உள்ள போய் பிச்சை எடுக்கிற, அவன் வெளியே நின்று பிச்சை எடுக்கிறான். சார், நீங்க 1000 அர்ச்சனை பண்ணுங்க, 1000 ஆராதனை பண்ணுங்க, வெளியில நிக்கிற ஏழைய கட்டி பிடிச்சு அவனுக்கு ஒரு 10 ரூபா 20 ரூபா கொடுக்கலன்னா நீங்க செஞ்ச அர்ச்சனைக்கு அபிஷேகத்துக்கு அர்த்தமே இல்லை சார். அதுதான் இந்த அம்மா இன்னைக்கு பிரமாதமா பேசிக்கிறோம். பாரதிட்ட போய் கேட்டீங்கன்னா ஒத்த வரியில சொல்றான், அன்ன சத்திரம் 1000 நாட்டலின், ஆலயம் 10,000 கட்டலின், அன்ன யாவினும் புண்ணியம் கோடி, ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல். நீ பெரிய கோயில்லாம் கட்ட வேண்டாயா, ஒரு ஏழை பிள்ளைக்கு பாடம் சொல்லி கொடுயா, அதுதான் பெரிய புண்ணியம், அதான் அன்பு பயிரை செழிக்க வைக்கணும் பேசிக்கிறார் பாரதி. இன்னைக்கு அருமையான பேச்சு. முனைவர் மஞ்சுளா பேசின பிறகு இலக்கியா பேசுறது கஷ்டம். ஆனா பாப்போம், முயற்சி பண்ணுவாங்க. முயற்சி திருவினை ஆக்கும். ஆகமா பக்தியே. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. இந்த உலக செல்வத்திலெல்லாம் தலையாய செல்வம் எது என்று வள்ளுவனிடம் கேட்டால் செவிச்செல்வம் என்று சொல்வார். இப்படி மகா சிவராத்திரி நன்னாளிலே அத்தகைய பெரும் செல்வத்தை பெற வந்திருக்கக்கூடிய மக்கள் அத்தனை பேரையும் வணங்கி, நடுவர் உள்ளிட்ட அவையை வணங்கி மகிழ்கிறேன். இன்றைக்கு தலைப்பு அன்பு பயிர் செழிக்க பெரிதும் துணை நிற்பது பக்தியா தொண்டான்னு கேட்டிருக்கீங்க. பக்தி என்பது என்ன அப்படின்னு பாரதி கிட்ட கேட்டா பாரதி சொல்வார், பக்தி உடையார் காரியத்தில் பதறார், மிகுந்த பொறுமையுடன் வித்து முளைக்கும் தன்மை போல் மெல்ல செய்து பயனடைவார். பக்தி உடையவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? தான் எடுத்துக்கொண்ட காரியத்தை, இந்த மண்ணுக்குள்ள ஒரு விதையை புதைச்சு வச்சீங்கன்னா அந்த விதை எப்படி தெரியுமா, உடனே வளர்ந்து விருட்சமாயிடாது. அப்படியே மெல்ல மெல்ல வளர்ந்து அந்த மண்ணை பிளந்து கொண்டு மெல்ல மெல்ல வளர்ந்து ஒரு பெரும் விருட்சமாக மாறிவிடும் இல்லையா? அப்படிப்பட்டவர்கள் தான் பக்தி உடையவர்கள் என்று பாரதி சொல்வார். பக்தி என்பது என்ன தெரியுமா? அன்பினுடைய உச்ச நிலைதான் பக்தி. இந்த தேசத்தின் மீது உங்களுக்கு பக்தி இருந்தா அது தேச பக்தி. வெறும் இறைவன் மீது இருக்கக்கூடிய பக்தி இல்ல. கணவன் மீது மனைவிற்கு இருக்கக்கூடிய பக்தியை பதி பக்தி என்கிறோம். குரு மீது மாணவனுக்கு இருக்கக்கூடிய பக்தியை குரு பக்தி என்கிறோம். இப்படி பக்தி என்பது பல பரிணாமங்களில் இருப்பது. இப்போ உங்களுக்கு ஒருத்தர் மேல அன்பு இருக்குன்னா அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செய்வீங்க. ஆனா ஒரு பொருளின் மீது, தான் எடுத்துக்கொண்ட ஒரு காரியத்தின் மீது உங்களுக்கு பக்தி இருக்கிறது என்று சொன்னால் அந்த பக்திக்காக நீங்க என்ன வேணாலும் செய்வீங்க. அதுதான் பக்தி. வள்ளலார்னு ஒரு பெருமகனார் இந்த பூமியில பிறந்து இந்த பூமியை புண்ணிய பூமியாக ஆக்கினாரே, அவருக்கு தொண்டு செய்யணுங்கிறதா அவருடைய வாழ்நாள் குறிக்கோள். ஆனா அந்த தொண்டு எதன் மீது அமைந்தது அப்படின்னு சொன்னா, இந்த மனித குலத்தை இறைவனை அடையக்கூடியதா பிறவி பெருங்கடல் என்று வள்ளுவர் சொல்லுவார் இல்லையா, அந்த பிறவி பெருங்கடலை கடக்க வைக்க வேண்டும். இந்த பிறவி பெருங்கடல் நீந்துவதற்கு எது தடையாக இருக்கிறது என்றால் பசி தடையாக இருக்கிறது. எல்லா மக்களும் ஜாதி இன மத வேறுபாடு இல்லாமல் இறைவனை அடைய வேண்டும் என்று சொன்னால் அந்த பசிப்பிணியை நீக்க வேண்டும் என்பது அவர் உள்ளத்திலே அவர் கொண்ட பக்தி. அதனாலதான் அவர் வடலூர்ல ஏற்றி வைத்த நெருப்பு இன்றைக்கு வரைக்கும் மக்களுடைய பசியை போக்கி கொண்டிருக்கிறது. வெறும் தொண்டு செய்யணும்னு நினைச்சிருந்தார்னா அவர் காலத்தோட அந்த ஜோதி எரிஞ்சிருக்காது. ஆனா பக்தி இருக்கிறது இல்லையா, அவருடைய உள்ளத்தில் இருந்த பக்தி, அதுதான் இன்றைக்கு வரைக்கும் அணையாத அடுப்பை அங்க ஏற்றி கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்ல, அம்மா சொன்னாங்க, தொண்டு உதவக்கூடிய கரங்கள் பெருசா இல்ல உணர்வு, உதவி செய்யணுங்கிற உணர்வு பெருசான்னு இல்ல, பிரார்த்தனை செய்யற உதடு பெருசா, உதவி செய்யற கை பெருசா? கை பெருசா அப்படின்னு சொன்னாங்க. நான் சமூக பணித்துறையில பேராசிரியரா இருக்கேன். அதான் வில்லங்கமே, அதுதான். 2 பேரும் ஒரே துறையில இருக்கிறதா வில்லங்க. அவங்க சமூக பணித்துறையில தமிழ் பேராசிரியர், நான் சமூக பணித்துறையில பேராசிரியர். அப்போ நான் நிறைய தொண்டு நிறுவனங்களை பாக்குறேன். இந்தியா முழுக்க லட்சக்கணக்கான தொண்டு நிறுவனங்கள் இருக்கிறது. ஆனா அந்த தொண்டு நிறுவனங்கள்ல சில நல்லது செய்யக்கூடிய தொண்டு நிறுவனங்களை நீங்க விரல் வெட்டி எண்ணி விட முடியும். நிறைய தொண்டு நிறுவனங்க போனீங்கன்னா நிறைய முறைகேடுகள் இருக்கும்.
அந்த தொண்டு செய்யறேன்னு இந்த சமுதாயத்துக்குள்ள நீங்க வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய கல்லடி விழும். ஆனா அதையெல்லாம் தாண்டி இந்த சமுதாயத்திற்கு தொண்டு செய்ய வேண்டும் என்று சொன்னால், வஉசியை பத்தி சொன்னாங்க இல்லையா, ஐயா வந்து வெள்ளை ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக கப்பலே வாங்கி விட்டார். ஆனா அவர் தோற்று போகலையா? அந்த நேரத்தில் அவர் தோற்று போனார். ஆனா அத்தனை கல்லடிகளையும் வாங்கி கொண்டு இந்த மக்களுக்காக தொடர்ச்சியாக அவர் உழைத்து கொண்டே இருந்தார் என்று சொன்னால், அவர் இயக்கியது எதுன்னா இந்த நாட்டின் மீது அவர் வைத்த தேசபக்தி. நீங்க பாத்தீங்கன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்ம வந்து பெரிய புராணம் படிக்கிற பொழுது நிறைய தொண்டுகளை பற்றி நம்ம படிப்போம். இப்போ கண்ணை பிடுங்கி வைத்த கண்ணப்ப நாயனாரை பார்த்திருக்கோம், தலையாலேயே நடந்து சென்ற காரைக்கால் அம்மையாரை பார்த்திருக்கோம், பிள்ளைக்கறி சமைத்து போட்டவரெல்லாம் பார்த்திருக்கோம். இப்படி எல்லாம் தொண்டு செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டா, இந்த தொண்டை செய்வதற்கான உறுதிப்பாடு எங்கிருந்து வந்தது என்று சொன்னால், இறைவன் மீது இருக்கக்கூடிய அசைக்க முடியாத பக்தி. நீங்க இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா இந்த காரியங்கள்லாம் செய்ய முடியுமா, நீங்க நினைச்சதெல்லாம் செய்ய வைக்கக்கூடியது எது? பக்தி. அதனாலதான் பெரிய புராணத்தை படிக்க படிக்க வியப்பா இருக்கும். இப்படியெல்லாம் ஒரு மனுஷனால செய்ய முடியுமா என்று நாம் வியந்து வியந்து பார்ப்போம். அப்போ எனக்கு ஒரு இதுல ரொம்ப வினோதமான ஒரு தொண்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா, பேரு இயற்பகை நாயனார்னு ஒரு தொண்டர் இருந்தார். இந்த உலகத்துல பிள்ளைக்கறி சமைத்து கொடுத்த ஒரு தொண்டரை கூட பார்த்துட்டோம். ஆனா இதுல யாருமே செய்ய முடியாத ஒன்றை இந்த தொண்டர் செய்தார். என்னன்னா, ஒரு சிவனடியார் கேட்டார்னு தன்னுடைய மனைவியே அவருக்கு கொடுத்துட்டார். இதை கேட்கும் போது நமக்கு ரொம்ப விந்தையாக, இப்படி யாராவது செய்வாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி ஒரு காட்சி இன்னொரு இடத்துல நடக்கும். இந்த உலகத்துல இது பொதுவா நடக்காத ஒரு விஷயம். ஆனா இந்தியால நம்முடைய புராணங்கள்ல நம்ம படிச்சிருக்கோம். மகாபாரதத்துல பாஞ்சாலி சபதத்துல என்ன, மனைவியை சூதில் வைத்து இழக்கிறார். அப்போ அங்க இருக்கக்கூடிய மனைவி என்ன சொல்றான்னா, என்ன சூதல வச்சு இழந்துட்டாரான்னு கேட்ட உடனே அவ சொல்றா, நாயகர் தான் தம்மை தோற்ற பின் என்னை நல்கும் உரிமை அவர்க்கில்லை, புலை தாயத்திலே விளை பட்ட பின் என்ன சாத்திரத்தால் என்னை தோற்றிட்டார். அவரே தோத்து போயிட்டாரு, அப்புறம் எப்படி என்ன வச்சு இழக்க முடியும்? அவர் தாயத்திலே விளை பட்டவர், அவர் சூதல தோத்து போனவர், புவி தாங்கும் துருபதன் கண்ணினான். நான் வந்து துருபத மகாராஜனுடைய மகள்ல ராஜநீதியை பாஞ்சாலி பேசினா. ஆனா இங்க இயற்பகை நாயனார் தன்னுடைய மனைவியை அந்த சிவனடியாருக்கு கொடுத்த பிறகு சொந்தக்காரங்க எல்லாம் சேர்ந்து அவன் சொல்றான், நீ கேட்காத, இது செய்ய தகுந்த செயல் அல்ல அப்படின்னு அந்த ஊரே எதிராக நிற்கிறது. ஆனா அவர் கொடுக்கிற உறுதியில இருக்கிறார். அப்ப அந்த பெண்ணுடைய மனம் எப்படி இருக்கும் நீங்க நினைச்சு பாருங்களேன். பாஞ்சாலி எதிர்த்து பேசினால, கணவனுக்காக என்ன வேணா பண்ணுவாங்க மனைவி, கணவனுடைய உயிரை போராடி மீட்பாள், கணவன் குற்றமற்றவன் என்று நிரூபிப்பதற்காக ஊரையே எரிப்பாள், சொத்து சுகம் எதுவும் இல்லாம அவன் பின்னாடி செருப்பு இல்லாம கூட நடந்து போவா. ஆனா தன்னை விட்டு கொடுக்கிற பொழுது ஒரு பெண்ணுடைய மனம் ஏற்றுக்கொள்ளுமா? இந்த உலகம் ஏற்குமா? யாராலும் நினைத்து பார்க்க முடியாத இந்த இடத்தில் அந்த பெண்ணினுடைய பதில் என்னவாக இருந்தது தெரியுமா? இன்று நீர் எனக்கு அருள் செய்தது இதுவேல், நீ இன்னைக்கு எனக்கு சொன்ன பணி இதுதானே, என் உயிர்க்கு ஒரு நாத, என்னோட உயிர்க்கு ஒரே ஒரு ஹீரோ, ஒரு நாத, நீ உரைத்தது ஒன்றை நாம் செய்யும் அத்தனை அல்லால் உரிமை வேறு உளதோ, நீ சொன்னதை செய்யறதை விட எனக்கு என்ன வேலை என்று தனிப்பெரும் கணவரை வணங்க தாழ்ந்து தொண்டர்தாம் எதிர்வணங்க சென்று மாதவன் சேவடி படித்து திகைத்து நின்றனள் திருவினும் பெரியாள் என்று சொல்றான். மகிழ்ச்சியால இல்ல, திகைத்து போய் தான் நிற்கிறாள். அப்போ அவருக்கு இருந்தது இறைபக்தி. ஆனா இந்த மனைவி அவருடைய வாக்கு பொய்த்து விடக்கூடாது. கணவனை பத்தி தெரியும், இவர் என்ன வேணா செய்வார்னு தெரியும், ஆனா கடைசியில என்னையே விட்டு கொடுப்பாரா அப்படின்னு திகைத்து நிற்கிறாள். ஆனாலும் கணவன் மீது தான் கொண்ட பக்தியினால் அதை செய்யறா. அப்படி அந்த மனைவி ஒத்துக்கிட்டதுனாலதான் திருத்தொண்ட புராணத்திலே நம்ம இயற்பகை நாயனார் புராணத்தை இன்னைக்கும் பேசிட்டு இருக்கோம். அப்போ தான் கொண்ட உறுதிக்காக எதையும் செய்யக்கூடிய பக்தி இருக்கு பாத்தீங்களா? இதை நம்ம எங்க சொல்லலாம்? அன்பு பயிர் தழைக்கணும்னா இன்றைக்கு உலகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் பத்தி பேசிட்டு இருக்கோம். ஜனநாயகமாக இருக்கக்கூடிய ஒரு நாட்டினுடைய தலைவரை கைது செய்கிறது பெரும் ஏகாதிபத்திய நாடுகள். உலகம் முழுக்க பல்வேறு பிரச்சனைகள், மக்களுக்கு எதிராக பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படியெல்லாம் வரலாற்றில் நடக்கலையா அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை விட பெரிய கொடுங்கோல் ஆட்சியெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். ஆனா இந்த மனித குலத்தை மீட்டெடுக்க வேண்டும், இந்த மக்கள் இப்படி கஷ்டப்படுறாங்களே, இவர்களை மீட்டெடுக்க வேண்டும் என்று ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே தோன்றிவிட்டால்
அந்த காரியத்திலே பக்தி அவனுக்கு இருக்குமே ஆனால் உலகத்தில் எப்படிப்பட்ட கொடுங்கோல் ஆட்சியையும் வென்று சேகுவேரா, லெனின் என்று இன்றைய திருநாட்டிலே எப்படி நம்முடைய சுதந்திரத்தை மீட்டு கொடுத்தாரோ அண்ணல் காந்தியடிகள், அப்படிப்பட்ட ஒரு விடுதலை இந்த உலக சமுதாயத்திற்கு வரும். அதனால பக்தி என்பது வெறும் இறைவன் கிட்ட இருக்கிறது மட்டும் கிடையாது. அன்பினால் தான் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் எதன் மீது நாம் பற்று கொண்டாலும் உறுதியாக இருந்தாலும் அதுதான் பக்தி. அப்படிப்பட்ட பக்தி தான் அன்பு பயிர் செழிக்க பெரிதும் துணை நிற்கிறது என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அது ஒரு புதிய பரிமாணம். பக்தினா கடவுள் மேல வைக்கிறது மட்டும் பக்தி இல்ல, மனைவி கணவன் மேல வைக்கிறது பக்தி, மாணவன் தன்னுடைய ஆசிரியர் மேல வைக்கிறது பக்தி, எல்லாம் பக்தி தான். அந்த பக்தி தான் அன்பு பயிரை செழிக்க வைக்கும்னு இயற்பகை நாயனார் புராணம்லாம் படிச்சீங்கன்னா இது இப்படிலாம் செய்வானா, இப்படிலாம் செய்யறதுக்கு அந்த பொண்ணு ஒத்துக்கிட்டாளா? ஒரு சிவனடியார் உன் மனைவி எனக்கு கொடுன்னு கேட்கிறாரியா. யோசிச்சு பாருங்க, ஒரு கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா? இன்னொரு சிவனடியார் உன் பிள்ளைய அறுத்து கறி சமைச்சு கொடுன்னு கேட்கிறார். இந்த ரெண்டையும் நம்ம செய்வோமா? நம்ம செய்யறதுக்கு தயாரா இருந்து உயிரோட இருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. ஆனா அடியார்கள் செய்யறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரே ஒரு நம்பிக்கை, சிவனடியார் என் மனைவியை கேட்டாலும், சிவனடியார் என் பிள்ளையை கேட்டாலும் நான் அவர்கள் இருவரையும் இழக்க மாட்டேன். சிவனடியார் கேட்டதை மீட்டெடுத்து சிவபெருமான் எனக்கு கொடுப்பார் என்கிற ஆழ்ந்த நம்பிக்கை. புராணம் அப்படித்தானே முடிஞ்சது. 2 புராணமும் அப்படித்தானே முடிஞ்சது. பிள்ளை திரும்பி வந்தான், மனைவி என்னாச்சு? அப்ப பக்தி தான். பக்தி இல்லாம என்ன அன்பு செய்வீங்க? பக்தி உடையார் காரியத்தில் பதறார். அது பாரதி பாட்டு, அருமையான பாட்டு. வித்து முளைக்கும். இன்னைக்கு ஒரு விதைய ஊனிட்டு நாளைக்கே அது மரமாகணும்னு எதிர்பார்க்க கூடாது. சில பேர் நோண்டி நோண்டி பாப்பான், பார்த்திருக்கீங்களா? விதைய ஊனிட்டு அடுத்த நாள் காலையில நோண்டுவான், இன்னும் வரல. 2வது நாள் கொஞ்சம் தண்ணியை ஊத்திட்டு நோண்டி பார்ப்பான். கடைசி விதை அழுகி போகுமே ஒழிய செடி வராது. நம்மள்ட்ட அந்த பழக்கம் இருக்கு சார். ஒருத்தன்ட்டு சொல்றான், அண்ணாஜி 5 வருஷமா சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு போறேன், நான் நினைச்சது ஒன்னும் நடக்கல அண்ணாச்சி. அவன் அதுக்கு உடனே ஐடியா, வேணா திருவேற்காடு போய் பாரு. ஏண்டா அது என்ன பலசரு கடையா? இந்த கடையில அரிசி சரியில்லைன்னா அந்த கடையில போய் அரிசி வாங்குறதுக்கு அது என்ன பலசரு கடையா? சமயபுரம் மாரியம்மன் கோயில்ல நீ வச்ச பிரார்த்தனை பலிக்கலன்னா உன்னோட பக்தியில ஏதோ கோளாறு இருக்கு. அதை விட்டுட்டு இவன் சாமிய மாத்தணுங்கிறான், கோயில மாத்தணுங்கிறான். நீங்க யூ ட்ரை திருவேற்காடு, அங்கேயும் நடக்கலையா? யூ கேன் ட்ரை இருக்கங்குடி. சகல மாரியம்மனையும் தொந்தரவு பண்ணு. அதுக்கு பேர் பக்தியாக, அதுக்கு பேர் பக்தி உடையார் காரியத்தில் பதறார். வித்து முளைக்கும், மெதுவா வரும். வித்து முளைக்கும் தன்மை போலே. அதுல எனக்கு அந்த வரியில பிடிச்ச வார்த்தை, மெல்ல செய்து பயனடைவார். நம்பணும், நம்பி காத்திருக்கணும். நம்பி காத்திருந்தீங்கன்னா பக்தியால் உங்களுக்கு நினைச்சதெல்லாம் கிடைக்கும். நீங்கள் மனிதர்களை நேசிப்பீர்கள், அன்பு பயிர் செழித்து ஓங்கும். அவ்வளவுதான் இலக்கியாவோட பேச்சினுடைய சாரம். இப்ப தம்பி ஆன்மீக செல்வர் சிவ சதீஷ்குமார் டாக்டர், அவனுக்குன்னு ஒருத்தன் சட்டை தைக்கிறான் பாருங்க. என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே. ஊரின் பெயரும் அண்ணாமலை, அங்கே உயர்ந்திருக்கும் மலையின் பெயரும் அண்ணாமலை, உள்ளே உறையும் இறைவன் பெயரும் அண்ணாமலை. அனைத்தும் அண்ணாமலையாக இருக்கிற அற்புத தலத்தை வணங்கி நான் வீறு படைத்த நடுவர் உள்ளிட்ட அத்தனை பெரியவர்களையும் வணங்கி என்னுடைய உரையை தொடங்குகின்றேன். அன்பு பெயர் செழிக்க பெரிதும் தேவை பக்தியா தொண்டா அப்படின்னு கேட்டா கண்டிப்பாக தேவை தொண்டுதான்.
எதிரணியில பேசும்போது சொன்னாங்க பாத்தீங்களா, இலக்கியாக்கா பேசும்போது பக்தியுடையார் காரியத்தில் பதறார். இன்னைக்கு பக்தியுடையவங்க தான் பதறிக்கிட்டே இருக்கிறாங்க. எங்க உண்மையான பக்தி இருந்தா கோயிலுக்குள்ள எதுக்குங்க கண்காணிப்பு கேமரா? சொல்லுங்க. 1000 கண்ணுடையாள் அம்மன் கோயில் தான் 100 கேமராக்களால் கண்காணிக்கப்பட்டு வந்தால் பக்தியாது? சொல்லுங்க. இல்லையே. பிரசாதம் தருகிற கியூல யாருக்குங்க அமைதி இருக்கு? வித்து முளைக்கும் தன்மை போல் யார் நிக்கிறோமா? இல்லையே. இதே அண்ணாமலை கோயில் இவ்வளவு கூட்டம் போயிட்டு இருக்கு. நான் ஆன்மீக சொற்பொழிவாளர் ஐயா, நீங்க சொன்னா விடுவாங்களா? சீக்கிரமா சாமியை பாத்திரலாமா? நான் சொன்ன இல்லங்க, ஒருத்தர் இருக்கும் போது இன்னொருத்தர் நம்ம போய் முண்டி அடிச்சுட்டு போறது தப்புங்க. பக்தினா வரிசையா தாங்க போகணும். நம்முடைய நாவுக்கரசரே சொல்லியிருக்காரு, போதோடு நீர் சுமந்து ஏத்தி புகுவார் அவர் பின் புகுவேன்னு சொல்லியிருக்காரு. வரிசையா போனா பரவாயில்ல, நம்ம என்ன ஷார்ட்கட்ல இப்படி போய் சாமியை பார்க்கலாம்? பக்தியில கேக்குறாங்களா இல்லையா? நம்ம ஒரு துண்டா ஒரு விஷயத்த சொல்லலாம். இல்லங்க, திருவண்ணாமலை கோயிலுக்குள்ள போய் தான் சாமி கும்பிடணும்னு அவசியம் இல்ல. எல்லா ஊர்லயும் மலைக்கு மேல சாமி இருப்பாரு. இங்க மலையே சாமியா இருக்காரு, உள்ள போய் கும்பிட வேண்டாம், அவசரம் வேண்டியதில்லை, இங்கிருந்தே கும்பிடுங்க அப்படின்னு கேட்கலையே. உண்மையிலேயே சொல்லணும், நாங்க அண்ணன் பேசும்போது சொன்னாரு, கண்ணப்ப நாயனார் பத்தி சொன்னாரு. கண்ணப்ப நாயனாருக்கு சிவபெருமான் அவர் தெரியாது, அது ஒரு உயிர், அவ்வளவுதான். பக்தினா என்னன்னே தெரியாது. கண்ணுல ரத்தம் வடியுது. அந்த ரத்த வடிதான் நான் உலகத்திலேயே முதலாக கண் மாற்று அறுவை சிகிச்சை செய்து மாபெரும் தொண்டை நிலையாற்றியவர் கண்ணப்ப நாயனார். அது தொண்டுதான். எங்களுடைய காலம் சென்ற தவத்திரு குன்றக்குடி எழிலார் சொன்னார், கண்ணப்ப நாயனாருடைய குரு பூஜைனா என்ன? அன்னைக்கு அபிஷேகம் பண்ணி பிரசாதம், அது கிடையாது. கண்ணப்ப நாயனார் குரு பூஜை என்றைக்காவது ஏழை எளியவர்களுக்கு கண் சிகிச்சை முகாம்கள் நடத்துவதும் கண்ணாடி வழங்குவதும் தான் உண்மையான பக்தி தொண்டு என்று சொன்னார் குன்றக்குடி எழிலார் அவர்கள். அப்படி இருந்தால்தான் அன்பு பயிர் செழிக்கும். ஏங்க, இன்னைக்கு பக்திங்கிறது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, தப்பில்லை, நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது பக்தி. இந்த தரணியே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது தொண்டு. அருமை அருமை. இப்ப நான் நல்லா நினைக்கிறேன், என்ன நினைக்கிறாங்க, இப்ப கோயில்ல திடீர்னு சிவபெருமான் வந்துட்டாரு. ஐயரு கேட்டாரு, ஹூ ஆர் யூன்னாரு சிவபெருமான் கிட்ட இங்கிலீஷ்ல. ஏன்னா கடவுள் மொழியை கடந்தவர் இல்ல. ஹூ ஆர் யூ அப்படின்னு கேட்டாரு. ஹவ் ஆர் யூன்னு கேட்கணும். ஹூ ஆர் யூன்னு கேட்டாரு. நான் தான்ப்பா சிவபெருமான். இல்ல நீங்க வரமாட்டீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தானே பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா இவரு. சரி, எதை பண்ண நம்புவேன் அப்படின்னு சிவபெருமான் கேட்டாரு. கையில மணியை வச்சிருந்தாரா, சாமி இது தங்கமாக்கி காட்டுங்க. சிவபெருமான் தொட்டார், தங்கமாயிருச்சு. சரி. தட்டை காட்டினார், தட்டை தொட்டார், தங்கமாயிருச்சு. எஸ், நீங்க சிவபெருமான் தான், வெயிட் அப்படின்னு சொல்லி காலில் கொடுத்து கும்பிட்டார். இருங்க, நான் ஊருக்குள்ள போய் மக்களை எல்லாம் கூட்டு வரேன்னு வந்து கோயில்ல சிவபெருமான் இருக்காரு. கோயில்ல சிவபெருமான் எங்க? கோயில்ல சிவபெருமான் இருக்காரு எங்களுக்கு தெரியுமே. இல்ல சிலா ரூபமா இருக்காரு, சுவாமியே அப்படியே வந்துட்டார், விஸ்வரூபமா வந்துட்டார் அப்படின்னு சொன்ன உடனே எப்படி நம்புறதுன்னு கேட்டாங்க பக்தர்கள். எப்படி நம்புறதுன்னு கேட்டாங்க. இல்ல தர்மகர்த்தா வாங்கி கொடுத்தாரு வெங்கல மணியும் வெங்கல தட்டும், ஆமா சாமி தொட்டாரு, தங்கமாயிருச்சு பாருங்கன்னாங்க. அப்படியா, சரி போங்க வர்றேன்ட்டாங்க. 5 நிமிஷம் ஆச்சு, 10 நிமிஷம் ஆச்சு, 1/4 மணி நேரம் ஆச்சு, மக்கள் யாருமே வரல. 20 நிமிஷம் கழிச்சு ஊரே வருது. எப்படி? தனியா வரல, அவன் அண்டா குண்டா டப்பா டப்பரான்னு உங்க வீட்டுக்கு எல்லாத்தையும் தூக்கிட்டு வர்றான். ஏன்? சாமி இது தொடுங்க, தங்கமாகட்டும். பக்தி எப்படி இருக்கிறது என்று கேட்டால், தன்னுடைய தேவைகளை பூர்த்தி கொள்வதற்காக ஒரு வியாபாரமாக நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பக்தி அப்படி இருக்கக்கூடாது. ஆனால் தொண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, எனக்கு இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, இன்னொருவருக்கு போய் சேரட்டும் என்று நினைப்பதுதான் தொண்டு. ஆண்டவன் வணங்குகிற கரங்களை விட மற்றவருக்கு வழங்குகிற கரங்களை தான் விரும்புகின்றான். அருமை 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 அருமை, சபாஷ். ஏங்க, இயற்பகை நாயனார் பத்தி சொன்னீங்கல்ல, சேக்கிழார் சொல்றாருங்க, இல்லையே எண்ணாத இயற்பகை அது சிவனடியாராக இருந்தால் யார் எதை கேட்டாலும் தருவது. இது பக்தியா? தொண்டு. யார் கேட்டாலும் தந்து விடுவது என்பது தொண்டு, மற்றவர்களுக்கு கொடுப்பது. அதுதான் அங்க இருந்துச்சே தவிர பக்தி அல்ல. அது பேர் தொண்டு தான் சொல்லணும். அதையும் தாண்டி பார்த்தீர்கள்னா, இன்னைக்கு இந்த ஊர்ல ஒரு கருத்தை சொல்றேன். இந்த ஊர்ல ஞானத்த போதனரை வாயன்றழைக்கும் அண்ணாமலை. இந்த அண்ணாமலை எல்லா ஞானிகளையும் வான்னு கூப்பிட்டுச்சு. ஆனா ஒரே ஒரு ஞானியை ஊருக்கு உலகத்திற்கு கொடுத்தது. அந்த ஞானி தான் அருணகிரிநாதர். தவறான வழியில போயிட்டாரு. உயிரை விட்டுலாம்னு திருவண்ணாமலை கோபுரத்தின் மேல ஏறி
குதிக்கலாம்னு குதிக்கிற நேரத்துல எல்லாம் வல்ல முத்தமிழ் முருகப்பெருமான் கையிலே பிடித்து முத்து முத்தாக பாடு என்று சொன்னவுடன் முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்திக்குரு வித்து குருபரன் என ஓதும் முக்கட்பர மற்குச் சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரு 30 வர்க்கத்தமரர் வடிவேனு அப்படியே கடல் மழை திறந்த வெள்ளமாக தமிழ் பாடுவதற்கு பணித்தார். இது பக்தியான்னு கேட்டா பக்தி அல்ல, தொண்டு. எப்படின்னு சொல்றேன். இந்த எனக்கு மட்டும் நீ பாடிக்கிட்டுன்னு சொல்லாம ஊர் பூராவும் சென்று திருப்புகளை பரப்பு, பக்தியுடன் சேர்ந்து தொண்டையும் பரப்பு என்று சுவாமிகள் அருள் செய்தார்கள். அந்த வகையில தான் எல்லா பக்கம் போய் பாடிய அருணகிரிநாதர் ஒரு பாட்டுல சொல்றாரு. அதை நான் பாடிய காட்டுறேன். நாத விந்து கலாதி நமோ நம்ம ஞான பண்டித சாமி நமோ நம்ம வேத மந்திர ஸ்வரூபா நமோ நம்ம. இதெல்லாம் பக்தி. அதுல என்ன ஆண்டவரிடத்திலே வேண்ட வேண்டும்ங்கிறது அருணகிரிநாதர் சொல்றாரு. ஈதலும் பல கோலால பூஜையும் ஓதலும் குண ஆச்சார நீதியும். முதல்ல எது வருது? ஈதலும், மற்றவர்களுக்கு கொடுப்பதுதான் ஃபர்ஸ்ட்னு சொல்லி அருணகிரிநாதர் மூலமாக முருகப்பெருமானே சொல்லுகிறார் என்று சொன்னால், அன்பு பயிர் செழிப்பதற்கு தேவை பக்தியை விடவும் தொண்டுதான் தேவை. அதை இந்த ஊர்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அருமை அருமை. அதையும் தாண்டிங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க பக்தியை நாங்க வேண்டான்னு சொல்லல. பக்தி என்பது ஒரு குண்டாவை போல, தொண்டு என்பது ஒரு அண்டாவை போல. அண்டாவுக்குள்ள குண்டா அடங்கும், குண்டாக்குள்ள அண்டா அடங்காதுன்னு வாரியார் சாமி சொல்லுவார். ஆமாங்க, பக்தி செலுத்துவது அண்டாக்குள்ள குண்டா அடங்கும், குண்டாக்குள்ள அண்டா அடங்காது. இதான் குண்டக்கா மண்டக்கா பேசுறது வாரியார் சாமி சொல்லுவாங்க. அப்படி இப்ப பக்திங்கிறது என்ன தெரியுங்களா? ஆண்டவனுக்கு செய்வது. தொண்டுங்கிறது அடியார்களுக்கு செய்வது. ஆண்டவனுக்கு செய்தால் அடியார்களுக்கு போகாது, ஆனால் அடியவர்களுக்கு செய்தால் ஆண்டவனுக்கு போகும். ஆக இந்த குண்டா அண்டாக்குள்ள அடங்கிவிடும். அப்ப அன்பு பயிர் செழிப்பதற்கு என்ன தேவை? தொண்டுதான் தேவை. இந்த ஊருக்குங்க ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு கொண்டு வர்றேன். ஒரே ஒரு செய்தி. இந்த ஊருக்கு தல யாத்திரையா, அதாவது பாத யாத்திரையா வர்றது அந்த காலத்துல வழக்கம் உண்டு. இங்க வேலூர் மாவட்டத்தில இருந்து ஒரு 5-6 பேர் கார்த்திகை தீபத்துக்கு வரலாம்னு நடந்து வர்றாங்க. பாத யாத்திரையா 4-5 நாள் வர்றாங்க. அப்படி வருகிற போது இந்த ஊர் என்ட்ரன்ஸ்ல ஒரு கேட் போட்டாங்க, பேரி கார்டு போட்டு உள்ள வரும்போது கேட்கறாங்க, நீங்க எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? ஏன்னா அந்த காலத்துல காலரா பரவல் அதிகமா இருந்துச்சு. பக்தியின் காரணமாக எல்லாரும் வர்றாங்க. அப்ப சொல்றாங்க, நாங்க கோயம்புத்தூர் மாவட்டம், நாங்க திருநெல்வேலி மாவட்டம். ஒவ்வொரு ஊர் பேரையும் பொய் சொல்லி உள்ள வர்றாங்க. அப்போ ஒரு பெரியவர் இருந்தாரு, ஒரு பேர் சாமி அண்ணான்னு பேரு. அவரு சொன்னாரு, நான் வேலூர் மாவட்டம். சரி, அங்க காலரா பரவல் இருக்கா? காலரா பரவல் இருக்கா? இவருக்கு பக்தி இருந்தா பொய் சொல்லி போயிருக்கலாம். ஆனா உண்மையான தொண்டுள்ளத்தார சொன்னாரு, காலரா பரவல் இருக்கு. அப்படின்னா நீங்க இந்த திருவண்ணாமலைக்குள்ள போக கூடாது, ஏன்னா பக்தர்கள் நிறைய வர்றாங்க, அவங்களுக்கு நோய் வந்துடும், போக கூடாது. அப்படியா, பரவாயில்ல, நான் திரும்பி ஊருக்கே போறேன் அப்படின்னு திரும்பி போயிட்டார் அந்த பெரியவர். இந்த பக்தியில் உள்ள வந்தாங்க பாருங்க, சாமி கும்பிட்டவங்க, அவங்க எல்லாம் உள்ள போய் வெளியே வந்து கேட்டாரு, என்ன சாமி, என்ன 5 நாள் நடந்து வந்துட்டு மறுபடியும் நீ இப்படி ஒரு பொய்ய சொல்லிட்டு உள்ள வந்து கும்பிட்டு இருக்கலாமே, சாமியை பார்க்க முடியலையே, அந்த விளக்க பார்க்க முடியலையே, அந்த விளக்க பார்க்க முடியலையேன்னு கேட்கும் போது அந்த சாமி என்ன சொன்னாரு, எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோர்க்கு பொய்யா விளக்குதான் விளக்கு. பொய்யை சொல்லி அந்த விளக்கை பார்ப்பதை விட நான் இங்கே இருந்து நான் பார்ப்பேன் என்று சொன்னார் ஒரு பெரியவர். அவர் செய்ததுதான் தொண்டு. அந்த பெரியவர் யாரும் இல்லை, அப்பேற்பட்ட ஒழுக்கச்சீரராக தொண்டராக விளங்கியவருக்குத்தான் புராண இதிகாச பாரங்குதர் சிவத்திரு மல்லையதாசர் என்கின்ற மகன் பிறந்தார். அவருக்குத்தான் 64வது திருப்பணி தொண்ட நாயனார் என்று போற்றப்படக்கூடிய கிருபானந்த வாரியார் பிறந்தார் என்று சொன்னால், யாரெல்லாம் உண்மையான தொண்டிலே இருக்கிறார்களோ அவர்கள் பிள்ளைகளாக பிறப்பார்கள் என்று சொன்னால், கண்டிப்பாக ஆண்டவனிடம் நம்மை சேர்ப்பது பக்தி, ஆண்டவனையே நம்மிடம் சேர்ப்பது தொண்டு. நாம் ஆண்டவனிடம் சேர வேண்டுமா அல்லது ஆண்டவனை நம்மிடத்தில் சேர்க்க வேண்டுமா என்று கேட்டால் அது தொண்டால் தான் முடியும். இந்த ஒரே ஒரு கருத்து சொல்றேன். கோயில் வாசல்ல பிச்சைக்காரர்களை பாக்குறோம், நம்மளும் பிச்சைக்காரர் தான், நம்ம உள்ள போய் பிச்சை எடுக்கிறோம், அவங்க வெளியே எடுக்கிறாங்க இல்லைங்களா? ஆனா ஆண்டவனுடைய கருணை என்ன, வெளியே பிச்சை எடுக்க விடாம உள்ள போய் அவங்கிட்ட பிச்சை எடுக்க விட்டான் பாத்தீங்களா, அது ஆண்டவனுடைய கருணை. அந்த பிச்சைக்காரர்கள் வெளியே இருக்கும் போது விஷயத்தை சொல்லுவாங்க, தர்மம் பண்ணுங்க சாமிம்பாங்க. தர்மம் பண்ணுங்க சாமி. ஏன் கோயில் வாசல் போய் பக்தி பண்ணுங்க சாமின்னு சொல்ல வேண்டியதானே? ஏன் தர்மம் பண்ணுங்க சாமின்னு சொன்னாங்க? தர்மம் பண்ணுங்க சாமிங்கிறது ரெக்வெஸ்ட் இல்ல,
ரெக்வெஸ்ட் இல்ல, ரெக்கமெண்டேஷன். தர்மம் பண்ணுங்க சாமி, நீங்க உள்ளேயே போக வேண்டாம், தர்மம் பண்ணுங்க, ஆண்டவன் உங்களை தேடி வருவான் என்று. ஆக நீங்கள் பக்தி செலுத்துகிறீர்களா என்பது முக்கியமல்ல, பக்தியை தாண்டி தொண்டு செய்தீர்கள் என்று சொன்னால் ஆண்டவன் உங்களை தேடி வருவான். அப்படி செய்தவர்கள் தான் 63 நாயன்மார்களும். அவர்கள் அது கிடைக்கும் இது கிடைக்கும் என்கின்ற தேவைகளுக்காக ஆண்டவனை வழிபடவில்லை, சேவைகளுக்காக ஆண்டவனை வழிபட்டவர்கள். அதன் காரணமாகத்தான் அவர்கள் திருத்தொண்டர்கள். ஆண்டவன் பூசையை விரும்புவதை விட சேவையை தான் விரும்புகிறான், தியானத்தை விட தானத்தை தான் விரும்புகிறான், தவத்தை விட தர்மத்தை தான் விரும்புகிறான். பசியை அடக்கி கொண்டு விரதம் இருப்பவர்களை விட அடுத்தவருடைய பசியை போக்குகிறவரைத்தான் ஆண்டவன் விரும்புகிறான். ஆகவே இந்த உலகத்திலே அன்பு பயிர் செழிக்க தேவை பக்தியை விட ஒரு படி தொண்டுதான். அந்த அண்டாக்குள்ளே நாங்கள் குண்டாவை போட்டுக்கொண்டு தொண்டு செய்கிறோம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். அருமை அருமை அருமை. இந்த அண்டாக்குள்ள குண்டா, குண்டாக்குள்ள அண்டாங்கிறது ஒண்ணு இல்ல, திருமூல நாயனார் பாடின பாட்டு தான் அது. நீங்க அந்த பாட்டை சொன்னீங்கன்னா அது உங்களுக்கு விளங்காதுங்கிறதுனால பாட்டு தான் அது. நடமாடுகிற மனுஷனுக்கு நீ என்ன செய்யறியோ அதுதான் படமா இருக்கிற கடவுளுக்கு போய் சேரும். நீ படமா இருக்கிற கடவுளுக்கு செய்யறது எதுவும் நடமாடுற கோயிலா இருக்கிற மனுஷனுக்கு போய் சேராது. அத அவர் திரும்ப திரும்ப சொன்ன கிருபானந்த வாரியார் ஒரு 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 அழகான உதாரணத்துல சொன்னார். என்ன உதாரணம் தெரியுமா? நீங்க உங்க தெருவில் இருக்கிற போஸ்ட் பாக்ஸ்ல ஒரு லெட்டர் போட்டீங்கன்னா அந்த லெட்டர் ஹெட் போஸ்ட் ஆபீஸுக்கு போயிடும். ஹெட் போஸ்ட் ஆபீஸ்ல ஒரு லெட்டர் போட்டீங்கன்னா அந்த லெட்டர் உங்க தெரு போஸ்ட் பாக்ஸுக்கு வராது. தெரு போஸ்ட் பாக்ஸ் தான் மனுஷன், ஹெட் போஸ்ட் ஆபீஸ் தான் கடவுள். கடவுளுக்கு செய்யறது மனுஷனுக்கு வருமா? நீங்க 1000 அர்ச்சனை செய்யுங்க, 1000 ஆராதனை பண்ணுங்க, தங்கத்தை எழுங்க, இல்ல அம்பாளுக்கு பட்டு பாவாடை வைர கிரீடம் வைங்க. அதனால ஏழை எளியவனுக்கு என்ன? அதனால ஏழை எளியவனுக்கு என்ன பிரயோஜனம்? பகவானே அதை விரும்பலையே, ஆண்டவனே அதை விரும்பலையே. அதனாலதானே நாவுக்கரசு பெருமான் என் கடன் பணி செய்து கிடப்பதேனார். திருவேலிமலையில பஞ்சம், திருவேலிமலையில பஞ்சம்னா அப்பரும் சம்பந்தம் அங்க போய் எல்லாருக்கும் திருநீரா கொடுத்தாங்க. எல்லாம் பட்டினியில மயங்கி கிடக்கிறவங்க முன்னாடி எல்லாம் போய் ஓம் சிவாய நம, ஐயா பசிக்குது இருந்தா கொஞ்சம் திருநீரா கொடுத்தாங்க. நான் கேலி பண்ணலைங்க, கேலி பண்ணல, நான் யதார்த்தம் பேசுறேன். அவ்வளவு பெரிய சிவபக்தர்கள் நாவுக்கரசு பெருமானும் ஞானசம்பந்த பெருமானும் அவங்க என்ன செய்தாங்க தெரியுமா? சிவனிடத்திலே போய் நின்று வேண்டி படிக்காசு பெற்று கஞ்சி காய்ச்சி பசியை போக்கினார்கள். அதுதான் தொண்டு, அதான் திருவேலிமலை பஞ்சம், அதுதான் அப்போது அடிகள். அந்த நாவுக்கரசு பெருமானோட பேர்ல தண்ணி பந்தல் மாதம். சிவ சதீஷ்குமார், இன்னைக்கு சிவ சதீஷ்குமார் இல்லையா, அருமையா பேசிக்கிறார். பசி சார் 3 மதத்திலையும் பசின்னு ஏன் சொன்னா? நீங்க இந்து மதத்துல விரதம் இருன்னா, இஸ்லாம் மதத்துல நோன்பு இருன்னா, கிறிஸ்துவ மதத்துல லென்ட் இருன்னா, 3மே சாப்பிடாம இருக்கணும். 3 மதத்திலையும் சாப்பிடாம இரு, 1 மாதம் சாப்பிடாம இரு, 41 நாள் சாப்பிடாம இரு, 1 மண்டலம் சாப்பிடாம இரு. எதுக்காக சாப்பிடாம இருன்னா? வள்ளலார் பெருமான் பசித்திருனார். ஏன்? 1 மாதம் சாப்பிடாம இருந்தா தான் பசினா என்ன, பசி துன்பம்னா என்ன, பசிச்சா எப்படி கண்ணை கட்டிக்கிட்டு வரும், பசிச்சா எப்படி கறக்க வருங்கிறதுல உங்களுக்கு எனக்கு அனுபவம் ஆகணும். அப்படி அனுபவம் ஆனாதான் ஐயா பசிக்குது அப்படின்னு ஒருத்தன் நின்னா, ஆகா பசி துன்பம்னா என்ன நீ அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான்னு உதவி செய்ய தோணும். அப்ப பக்தியை சொல்லிக் கொடுக்கிற மதம் என்ன சொல்லிக் கொடுக்கிறது என்றால், பசியை ஆற்றுவதற்கு முயற்சி செய். ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல், திருவள்ளுவர் சொன்னார். ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல். அந்த ஆற்றல் அவ்வாற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின் சொன்னாரா? என்ன அர்த்தம் தெரியுமா? பசி வந்தா அதை அடக்கிக்கிடுற சக்தி ரிஷிகளுக்கு இருக்கும், முனிவர்களுக்கு இருக்கும்.
பசியை ஆட்கொள்ளுகிற சக்தி, பசியை அடக்கி கொள்ளுகிற சக்தி, பசி துன்பத்துக்கு ஆளாகாத சக்தி முனிவர்களுக்கு இருக்கும், ரிஷிகளுக்கு இருக்கும். அது ஆற்றல், பெரிய ஆற்றல். உங்களுக்கும் எனக்கும் இல்லாத ஆற்றல் ரிஷிகளுக்கு இருக்கும். ஆனால் அந்த முனிவர்களுக்கு இருக்கிற ஆற்றலை விட பெரிய ஆற்றல் எது தெரியுமா? அந்த பசிக்கு சோறு போட்டு அந்த பசியை மாற்றுகிறான் பாருங்க, அவன் ஆற்றல் தான் பெருசுன்னு திருவள்ளுவர் சொன்னார். ஆனா வள்ளலார் பெருமான் சத்திய தர்மசாலைன்னு வச்சார், அன்னதானம்னு வைக்கல. நீங்க நல்லா கவனிங்க, அதைத்தான் தம்பி சொன்னார். ஏன் பிச்சைக்காரன் ஐயா தர்மம் பண்ணுங்கிறான்? சதீஷ் கேட்ட கேள்வி அருமையான கேள்வி. கோயில் வாசல்ல இருக்கிறவன் ஐயா இன்னும் 2 நாள் போய் பக்தி செய்யுங்கய்யா, ஐயா இன்னும் 4 அர்ச்சனை செய்யுங்கய்யா, இன்னும் 4 ஆராதனை சொல்லலையே, ஐயா தர்மம் செய்யுங்கய்யா அப்படின்னா என்ன அர்த்தம்? 4 ஏழைக்கு உதவி பண்ணீங்கன்னா அந்த பகவான் உங்க வீட்டு வாசல்ல வந்து நிப்பாருன்னு அர்த்தம். ஏழைக்கு இறங்குகிறவன் விவிலியத்தில் இருக்கு, பைபிள்ல இருக்கு. கிறிஸ்துவர்கள் பைபிள்ல ஒரு வாக்கியம் இருக்கு, ஏழைக்கு இறங்கி உதவி செய்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுத்தவன் ஆகிறான். கர்த்தருக்கே கடன் கொடுக்கிறான் அப்படின்னா கடன் கொடுத்தா என்ன அர்த்தம்? திரும்பி வர்ற போது வட்டியோட வரும். அதனாலதான் தொண்டு தான் அப்படின்னு பிரமாமா பேசிட்டார். அப்ப இவங்க 2 பேரும் என்ன சும்மா வந்து பேசுறாங்களா? பக்தினா என்ன தெரியுமாங்க? அப்படியே உருகிறது. எங்க உள்ள கோயில்ல இருக்கிற சிவபெருமான பார்த்து உருகிற மனசு எவனுக்கு இருக்கோ அவன் தானங்க ஒரு ஏழையை பார்த்து உருகுவான். அவனால அந்த மனப்பக்குவம், அந்த பக்தியினுடைய மனப்பக்குவம் வந்தா தாங்க பரம ஏழையை ரட்சிக்கணுங்கிற ஒரு சிந்தனை வரும். ஆனா அடியார்களை பத்தி பாடுற போது பெரிய புராணத்துல சேக்கிலார் என்ன பண்ணார்? கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி. அதான் டெபினிஷன். அடியார்களுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? ஒரு அடியார் இன்னொரு அடியாரை பார்க்கிற போது, ஆகா ஒரு அடியாரை பார்க்கிற பாக்கியம் எனக்கு கிடைத்து விட்டதே, அவரோடு அன்பு செய்ய வேண்டும் என்று கும்பிடுவாங்க. நீங்க ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடுற சாமிலாம் பாருங்க, சாமி சாமி நல்லா இருக்கீங்களா சாமி அப்படின்னா, சாமிங்கிற அந்த ஒத்த வார்த்தையில 2 மனுஷங்களுக்கு இடையில இருக்கிற அன்பு அழுத்தமாகுது. சாமி சாமி அன்னாட அனவரத சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிற பொஞ்சாதி கூட இவன் மாலை போட்டுட்டா, சாமி சாப்பிடுங்க சாமி, சாமி உட்காருங்க சாமி. அன்பு பயிர். கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டா விறகின் விளங்கினார். அப்புறம் அவர் சொன்னார் பாருங்க, சிவபெருமான் நேரடியா வந்தார். அர்ச்சகர் ஹூ ஆர் யூ அப்படின்னு கேட்டார். நல்லா இருந்ததுல அது. அர்ச்சகர் சிவபெருமான்கிட்ட ஹூ ஆர் யூ, நான் உன்ன கேட்டேன், சிவபெருமானுக்கு இங்கிலீஷ் தெரியுமா? அவருக்கு எல்லாம் தெரியும். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன், எல்லா நாட்டுக்கும் தலைவர், நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, எந்நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா. எந்நாட்டவர்க்கும் இறைவன்னா எல்லா மொழியும் தெரியும் தானே அர்த்தம். நான் தான் ஐ ஆம் லார்ட் சிவா. ஓ ஹவு கேன் ஐ பிலீவ் இட்? யாரு? அர்ச்சகர். இதுதான் சிவான் நான் எப்படி நம்புறது? என்ன செஞ்சா நம்புவேன்? இந்த மணியை தொடு தங்கமானா நம்புறேன். தொட்டாரு தங்கமாயிருச்சு. இந்த தட்டை தொடு தட்டு தங்கமாயிருச்சு. நவ் ஐ பிலீவ். வெரி குட். எப்படி பகவானுக்கு டெஸ்ட் வைக்கிறான் பாருங்க. தங்கமானா, தொட்டது தங்கமானா அவன் கடவுள் அப்படின்னு நம்புறான். உண்மையான அடியவர்கள், உண்மையான பக்தர்கள் தங்கத்துக்கும் வைரத்துக்கும் ஏங்க மாட்டார்கள். உண்மையான பக்தர்கள் ஆண்டவனுடைய அருளுக்கு மட்டும்தான் ஏங்குவார்கள். ஒரு அரசன் இருந்தா, அந்த ஊர்ல ஒரு ஆண்டி, ஒரு துறவி இருந்தார். அந்த துறவியை பத்தி அமைச்சர் பெருமையா பேசினார். அவருக்கு பொருளாசையே கிடையாது. யாருக்கு? அவன் தான் துறவி. 2.5-3 சவரன்ல
தங்க நகை போட்டிருக்கவன் பேர் துறவி கிடையாது. ஒண்ணுமே வேணாம், ஓடும் செம்பொனும் ஒக்கவே நோக்குவார். ஒரு செங்காமற்ற கிடந்தாலும் செம்பொன் கிடந்தாலும் ரெண்டு ஒன்று தான். அப்ப அமைச்சர் சொன்னார், அவர் பெரிய துறவி, அவருக்கு எந்த பெரிய சொத்து மேலேயும் ஆசை கிடையாது, தங்க நகை மேல வைர நகை மேல எல்லாம் அவருக்கு ஆசை கிடையாதுன்னு அரசன் டெஸ்ட் பண்ணான். அந்த வீட்டு வாசல்ல அந்த அம்மா அரிசி வாங்குறதுக்காக ஒரு திருவோடு வச்சிருப்பாங்க. போற வர்றவங்க எல்லாம் அதுல அரிசி போட்டு போவாங்க. அரசன் சொன்னா, இன்னைக்கு கொண்டு போய் ஒரு 10 மாணிக்க கல் அந்த திருவோடுல போடணும். இப்படி 10 மாணிக்க கல் போட்டாங்க. அமைச்சர் சொன்னார், அந்த 10 மாணிக்க கல்லையும் எடுத்துக்கிட்டு உங்கள்கிட்ட கொண்டாந்து திருப்பி கொடுக்குறாரா இல்லையான்னு பாருங்கன்னு. ஆனா சாயங்காலம் ஆச்சு, ராத்திரி ஆச்சு, துறவி வரல. என்ன அரசன் சொன்ன பார்த்தீங்கள, மாணிக்க தேவனா திருப்பி கொண்டாந்து கொடுப்பானையா, வச்சுக்கிட்டான்ல. அடுத்த நாள் ஒரு 10 வைரக்கல்ல போடணும். அன்னைக்கும் வரல துறவி. இப்ப ராஜாவும் அமைச்சரும் போறாங்க, துறவி வீட்டுல போய் பாக்குறாங்க. துறவிட்ட கேட்கிறாங்க, இந்த மாணிக்க கல்லும் அந்த வைரக்கல் எங்கடா அப்படிங்கிற. எனக்கு தெரியாது சாமி. அந்த அரிசி போட்டிருக்கிற திருவோட்டில் தானடா போட்டோம், எங்கடா? அது தெரியல. அரிசி சம்பந்தமா எனக்கு ஒன்றும் தெரியாது சாமி. என் மனைவி தான் சமைப்பா, அவ தான் புடைப்பா, அவ தான் களைஞ்சி உல வச்சு சாதமாக்குவா, அவள்கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு ஒன்று அவள்கிட்ட போய் கேட்டாங்க. அப்படியா? இல்லையே, நான் அரிசி புடைக்கிற போது ஒரு 5-6 கல்லு தெரிஞ்சுது. பொதுவா அரிசியில கல் இருந்தா என்ன பண்ணுவோம், எடுத்து தூர போட்டுருவோம். அது மாதிரி நான் எடுத்து தூர போட்டுருவோம். அந்த குப்பை தொட்டியில தான் போய் பாருங்க, அந்த குப்பை தொட்டியில தான் போட்டேன். போய் பார்த்தா சார் வைரமும் மாணிக்கமும் குப்பை தொட்டியில கிடக்குது சார். அரிசி புடைச்சா கல்லை தூக்கி ஒதுக்கி தள்ளுற மாதிரி ஒதுக்கி தள்ளி இருக்கா சார். அப்படி ஒரு பத்தினி கிடைக்கிறதுக்கு அந்த துறவி எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கணும், புரியுதுங்களா? எந்த சொத்து மேலையும் எந்த சம்பாத்தியத்தின் மேலையும் எந்த பற்றுதலும் இல்லாமல் எவன் இருக்கிறானோ அவன் தான் துறவி. அவனுடைய ஒரே நோக்கம் சக உயிர்களை நேசிப்பது, சக உயிர்களை பக்குவமாக அவர்களுக்கு உதவி செய்து கடை தேற்றுவது. அதைத்தான் பெரிய புராணம் சொல்லுது. அதைத்தான் தாய்மானவர் சொல்றார், எல்லாரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் என்ன அர்த்தம், பக்தி. ஆனா பக்தியினுடைய நோக்கம் என்னன்னா எல்லாரும் இன்புற்று இருக்க வேணும். பக்தியினுடைய நோக்கம் என்னன்னா யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். வேணா வள்ளலார் சொன்னதுனால சொல்றேன். வள்ளலார் ஒரு 4 கோரிக்கை வைக்கிறார். ஒரு திருவருட்பால 4 கோரிக்கை வைக்கிறார். என்ன தெரியுமா? தப்பேதும் நான் செய்தால் நீ பொறுக்க வேண்டும், தலைவனினை பிரியாத நிலையும் வேண்டுவனே. இறைவா, உன்னை பிரியாம இருக்கணும். நான் ஏதாவது தப்பு செஞ்சா நீ என்னை மன்னிச்சிடணும். செப்பரிய மேல்நிலையில் சுத்த சிவ மார்க்கம் திகழ்ந்தோங்க அருட்சோதி பரவியிடல் வேண்டும். சிவ மார்க்கம் உலகமெல்லாம் பரவுறதுக்கு நான் உதவி செய்யணும். சரியா? இப்படி ஒரு 5-6 கேட்டவர், அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும் முதல் வாக்கியம். கடைசியில 3-4 கோரிக்கை வைக்கிறார். முதல்ல கோரிக்கை என்ன தெரியுமா பெரியோர்களே? நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், ஆருயிர்களுக்கெல்லாம் நான் அன்பு செய்ய வேண்டும். எங்க வர்றவன் புரியுதா? அதுக்கப்புறம் தான் செப்பரிய மேல்நிலையில் சுத்த சிவ மார்க்கம் திகழ்ந்தோங்க அருட்சோதி பரவியிடல் வேண்டும், தப்பேதும் நான் செய்தால் நீ பொறுக்க வேண்டும், தலைவனினை பிரியாத நிலையும் வேண்டுவனேங்கிற அந்த மாதிரி கோரிக்கையெல்லாம் பின்னாடி. முதல்ல கேட்டது என்ன? அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், ஆருயிர்களுக்கெல்லாம். ஆருயிர்கள் அப்படின்னா என்ன தெரியுமா? பயோடைவர்சிட்டி, பல்லுயிர் பெருக்கம். 1 அறிவு முதல் 6 அறிவு வரை உள்ள அனைத்து உயிர்களையும் நான் நேசிக்க வேண்டும். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். பிச்சை எடுக்கிறவங்களை பார்த்தா எனக்கு பரிதாபமா இருக்குது, இளைத்தேன். ஒரு நீடிய நோயுற்றவனை பார்த்தால் துடித்தேன். யாரு? நீடிய நோய்னா
ஆங்கிலத்துல கிரானிக் டிசீஸ்ங்கிறான் பாருங்க, ரொம்ப நாள் இருக்கிற நோய். இந்த நோயுற்றவனை பார்த்தா நான் எனக்கு பதைப்பா இருக்குது. நமக்கு நமக்கு 2 நாள் லீவு கேட்டு பிரின்சிபல் கொடுக்க மாட்டேன்னு சொன்னா பதைப்பா இருக்கு. பேங்க்ல இருந்து எடுத்துட்டு வந்து 5000 ரூபாய் எவனாவது அடிச்சுட்டு போயிட்டான்னா பதைப்பா. நம்ம பதைக்கிறதுல இதுக்குதான். அவரு நோயுற்றவர்களை பார்த்து பதைத்தேன், பசித்தவர்களை பார்த்து இளைத்தேன். அதை விட எனக்கு ரொம்ப அந்த பாடல்ல ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? வீடுதோறும் இறந்தும் 10 வீட்டுல போய் பிச்சை கட்டும் யாரும் கொடுக்காம பசியோட படுத்து கிடக்கிறானே, அவனை பார்த்து நான் பதைத்தேன், அவனை பார்த்து நான் இளைத்தேன், துடித்தேன். என்ன 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 சார், அதுதான் அவர் சத்திய தர்ம சாலைன்னு வச்சு அன்னதானம்னு சொல்லல. அன்னதானம்னு சொன்னா அதை வாங்குறவனுக்கு ஒரு கூச்சம் இருக்கும். சத்திய தர்மசாலைன்னு வச்சார். பக்தி எதற்காக? இப்ப இதான் தீர்ப்பு. வெறுமன அர்ச்சனை, வெறுமன ஆராதனை, வெறுமன அபிஷேகம், வெறுமன தங்கத்தேர், நோ யூஸ். என்னைக்கு பக்தி தொண்டாக மாறுகிறதோ அன்றைக்குத்தான் அந்த தொண்டின் காரணமாக அன்பு பயிர் செழித்து வளரும். நிறைவாக இப்படி சொல்லி முடிகிறேன். மக்கள் தொண்டைத்தான் மகேசனே நேசிக்கிறான். மக்கள் தொண்டைத்தான் மகேசனே நேசிக்கிறான். நீங்கள் பெரிய புராணம் படித்து பார்த்தால் மக்களுக்கு தொண்டு செய்கிறவர்களுக்கு தான் மகேஸ்வரன் அதீதமான அன்போடு வந்து அருள் செய்திருக்கிறார். ஆகவே பெரியோர்களே, பக்தி செய்யுங்கள். அந்த அம்மா சொன்ன மாதிரி மெல்ல செய்யுங்கள், காரியத்தில் பதறாமல் செய்யுங்கள், உங்களுக்கு நல்லது நடக்கும். ஆனால் ஆண்டவன், சதீஷ் சொன்னதே தீர்ப்பா சொல்றேன், ஆண்டவன் உங்களிடத்தில் வர வேண்டுமா, நீங்கள் ஆண்டவனிடத்தில் போக வேண்டுமா? நீங்கள் ஆண்டவனிடத்தில் போக வேண்டும் என்றால் பக்தி மட்டும் போதும். ஆனால் ஆண்டவன் உங்களிடத்தில் வர வேண்டும் என்றால் தொண்டு செய்துதான் ஆக வேண்டும். ஆகவே அன்பு பயிர் செழிப்பதற்கு பெரிதும் காரணமாக இருப்பது பக்தியை விட தொண்டே என்று தீர்ப்பு கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.